மேஷ ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் ஒரு நல்ல ஒரு அருமையான பலன்களை தான் கொடுக்க போகுது. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன் அப்படின்ற போது உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசியில இருக்கிறார். 3ஆம் இடமான அந்த உபஜய ஸ்தானத்துல இருக்கிறதுனால சில முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே தன்னுடைய உழைப்பின் மூலமாக அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை பெறுபவர்கள். அதே சமயத்துல காசு பணம் அப்படின்னு இருக்கும்போது அதை ரொம்ப ஒரு சிக்கனமா செலவு பண்ணணும். நம்ம எதுவா இருந்தாலும் ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இந்த மேஷ ராசி என்பர்கள் தான். தனக்கு போகதான் தானமும் தர்மமும் என்ற மாதிரியான ஒரு நோக்கத்தை உடையவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள். தன்னுடைய குடும்பத்தாரும் தன்னை சார்ந்து இருப்பவர்களும் எப்போதுமே ஒரு நல்ல ஒரு ஆடம்பர ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும். அந்த ஆடம்பர வாழ்க்கை தனக்கு அதாவது ஒரு கன்வீனியன்ட் ஒரு ஸ்டேஜ்ல இருக்கணும். அதற்காக கடன் வாங்கி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இவங்க எப்போதுமே விரும்ப மாட்டாங்க. ஆனா இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த 2 வருடங்களாக எப்பேற்பட்டவர்களையும் மிக அதிக அளவுல கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்துட்டாங்க. ஏன்னா இந்த ராகு பகவான் இவர்களுடைய ராசியை கடக்கும் போது சில மாற்றங்கள் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கிடைச்சிருக்கு கடந்த 2 வருடங்களாக. இந்த மார்ச் மாதத்துல இவர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு விளைவு என்ன அப்படின்ற போது 7.5 சனி இவர்களை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம். விரய சனியாக வந்திருக்கிறாரு அந்த சனி பகவான். சனி பகவான் இவர்களுக்கு கர்மஸ்தானாதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதியும் கூட. தொழில்ல சிறு சிறு முன்னேற்றங்கள் இருந்தாலும் அந்த தொழில்ல சின்ன பின்னடைவுகள் இந்த மாதத்துல இருந்து வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால ஒரு முயற்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வேலை வாய்ப்பு சம்பந்தமாக நிறைய மேஷராசி என்பர்கள் வேலையை விட்டுட்டு எப்பண்டா நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரியாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்க எப்போதுமே உங்களுடைய கன்வீனியன்ட் ஸ்டேஜுக்கு இந்த டயத்துல நீங்க வேலை எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுல ஒரு சிக்கல்களும் தடைகளும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால கொஞ்சம் நீங்க ஒரு தொலை தூரமா போய் நம்ம வேலை பார்க்கலாம், இல்ல நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு எங்க கிடைக்குதோ அங்க போய் நம்ம இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரியான புது மாற்றங்களை தேடி போங்க. இந்த மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா நீங்க மேஷ ராசி என்பர்கள் ஒரு மாற்றத்தை தேடி போகும்போது அது நிறைய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மேஷ ராசி என்பர்கள் இந்த மார்ச் மாதத்துல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கெடுபிடியான ஒரு டைம் தான் சொல்லணும். ஏன்னா யோசிச்சு யோசிச்சு இப்ப வேலையை விடலாமா இல்ல அப்புறம் வேலையை விடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு யோஜனையிலேயே நீங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு தள்ளி இருப்பீங்க. இப்ப இந்த மார்ச் மாதத்துல வேலையை விடணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன்ல நிறைய பேர் இருப்பீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு 4 மாசம் நம்ம இதுல பாக்கலாமா அப்படின்ற மாதிரியாக ஒரு எண்ணத்துல இருப்பீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்க அங்க மேக்சிமம் உங்களால கண்ட்ரோல் பண்ணி வேலை பண்ண முடிஞ்சதுன்னா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதியும் அங்க உங்க 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை சம்பந்தமான சில நெருக்கடிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வேலையில இருக்கக்கூடிய தடைகளும் பிரச்சனைகளுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாசத்துக்கு அப்புறம் தான் விலகுது. அதனால மார்ச் மாதத்துல வேலையை விடணும் அப்படின்னு நெருக்கடி இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்க. இல்ல எங்களை லே ஆஃப் பண்ண போறாங்க, இந்த மாசம்தான் எங்களுக்கு கடைசி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க கவலைப்பட வேண்டாம். இன்னும் 2 மாசத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. மார்ச் மாதத்துல எங்களுக்கு வேலை போகுதே அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு வச்சுக்க வேண்டாம். அடுத்து குடும்பம் சம்பந்தமாக ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது இந்த மார்ச் மாதத்துல. ஏன்னா 2ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறதுனால, விரயஸ்தானாதிபதி இருக்கிறதுனால குடும்பம் சம்பந்தமாக சுப விரயங்கள், ஒரு திருமண நிகழ்ச்சிகள், அடுத்து பாத்தீங்கன்னா கிரக பிரவேசங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா சுற்றுலா போறது, இந்த மாதிரியாகலாம் அந்த குடும்பம் சம்பந்தமாக நீங்க என்ன மனசுல வலிய வச்சிருந்தாலும் அதை வெளியில காட்டாம அந்த குடும்பத்தார்கள் தன்னை சார்ந்து இருப்பவர்கள் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு 11ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறாரு. சனியோட சேர்ந்து சூரியனும் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் லாபம் சம்பந்தமான சில வருமானங்கள் வரக்கூடிய ஒரு தருணமும் கூட. நிறைய தொழில் அதிபர்கள் இல்ல தொழில் செய்யக்கூடியவர்கள் மேஷராசி என்பர்கள் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு லாபமும் அதாவது
தொழிலில் இருந்து வரக்கூடிய வருமானங்கள் அதிகப்படியாக மிக விரைவாக வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் போகும்போது பாத்தீங்கன்னா மிக அதிக அளவு லாபத்தை கொடுத்துட்டு தான் போவாரு. லாபஸ்தானத்துல இருந்து வெளியேற போறாருனாலே உங்களுக்கு கொஞ்சம் வருமானம், வரவேண்டிய வருமானமும், யாருக்காவது கடன் கொடுத்திருந்தீங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் பக்கத்துல கடன் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுல ஒரு வருமானம் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வரக்கூடிய வருமானத்தை நீங்க தக்க வச்சுக்க முடியுமா இந்த மாசத்துல? எனக்கு யாரோ ஒருத்தர் வந்து திரும்ப கடனை கொடுத்துட்டாங்க, இல்ல ஏதோ ஒரு வீடு வாங்கி நான் அதை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன், அந்த வீடு வித்த காசு இருக்கு, நான் வேற லேண்ட் வாங்கலாமா, இல்ல நான் அந்த காசை என்ன பண்றது அப்படின்னு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் மேஷராசி என்பவர்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கிறீங்கன்னா அதை சுப விரயமா மாத்திக்கோங்க. அதாவது ஒரு வீடு வாங்குறதோ இல்ல ஒரு எஃப்டியா போடுறதோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் மேஷ ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவுல அந்த பணமாகப்பட்டது சேமிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தருணம். அது இல்லாது வரக்கூடிய எதிர்பாராத வகையில வரக்கூடிய வருமானத்தை நீங்க தேவையில்லாத ஆன்லைன் ட்ரேடிங் பண்றதோ இல்ல ஷேர் மார்க்கெட்ல போடுறதோ இந்த மாதிரியாக ஏதாவது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது உள் வாங்கிவிடும். ஏன்னா அந்த சனி பகவான் விரயஸ்தானத்துல வர்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், ராகு, சனி இந்த மாத இறுதியில சேர போறாங்க. அதனால யாருக்கும் கடன் கொடுக்கறது இல்ல ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஹெல்ப் பண்றது இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த காசு பணம் திரும்ப வர முடியாத ஒரு சூழ்நிலையில பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மேஷ ராசி என்பர்கள். அதனால இந்த மார்ச் மாதத்துல வரக்கூடிய பணத்தை வீடு கட்டுறதுக்கோ அடுத்து பாத்தீங்கன்னா எஃப்டி போடுறதுக்கோ இல்ல ஜுவல்ஸ் வாங்குறதுக்கோ குடும்பத்தார்களுக்கு நீங்க சுப விரயமாக செய்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு மாதமாக தான் இருக்க போது. 7.5 சனியின் தொடக்க மாதமாக இருக்கிறதுனால இந்த மார்ச் மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு மன சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏதாவது நமக்கு தேவையில்லாத நெகட்டிவ் எதிர்மறையான ஒரு விஷயங்கள் நடந்துருமா வாழ்க்கையில அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப பெரிய அளவுல கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய குடும்ப ஸ்தானத்துல சில மாற்றங்கள் வரப்போகுது மார்ச் மாதத்துல இருந்து. அதனால பெரிய அளவுல உங்களுக்கு தொந்தரவுகள் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய ஒரு மாதம் தான் ரிஷப ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் மிக பெரிய அளவு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசியிலே குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. இந்த மாதத்துல பிப்ரவரி மாதமே வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அதனால ஒரு ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு உண்டான தேவைகளை, ஏன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு மே மாதத்துல இருந்து சில அவமானங்கள், அசிங்கங்கள், தேவையில்லாத விரய செலவுகள் இது எல்லாமே இருந்துட்டு இருக்குது. அதனால மார்ச் ஏப்ரல்ல தான் இந்த இடத்துல இருக்க போறாரு. அதனால இந்த டயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியும் சுக்கிரனாகப்பட்டவர் 11ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 11ஆம் இடத்துல இருக்கும்போது பரிவர்த்தனை ஆகிறதுனால இந்த குருவினால ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. 11ஆம் இடத்துல உங்களுக்கு 3 கிரகங்கள் இந்த மாதத்துல இருக்குது. சுக்கிரன், புதன், ராகு இந்த 3 கிரகங்களும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசியிலேயே குரு பரிவர்த்தனையாகி இருக்கிறதுனால சுக்கிரன் முழுமையாக உங்களுடைய ராசிக்கு ஒரு ஆதாயமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே வரவேண்டிய ஒரு நேரமாக இருக்க போது. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இழப்புகள் இல்ல வருமானங்கள் வராம இருக்குதோ, சில பேர்லாம் தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க ரிஷபராசி என்பர்கள், ஒரு கிரெடிட்டா கொடுத்துருப்பீங்க அந்த தொழில்ல வாடிக்கையாளர்களுக்கு இல்ல கஸ்டமர்ஸ்க்கு சப்ளை பண்றதே பாத்தீங்கன்னா ஒரு 60 நாள் 70 நாள் அந்த மாதிரியான ஒரு கணக்குல கொடுத்துருப்பீங்க. அந்த 60 நாள் கழிச்சு வந்தா கூட அந்த பிரச்சனைகள் இருக்காது உங்களுக்கு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு வருடமாகவே எந்த ஒரு வருமானமும் இல்லாம அந்த தொழிலை ரன் பண்ணும் போது மிக பெரிய அளவுல சிக்கல்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு தருணம். மூலப்பொருட்கள் வாங்குறதுக்கு கூட உங்களுக்கு கையில காசு இருக்காது. எப்படிடா நம்ம இந்த வாட்டி இந்த மாசம் நம்ம செலவு செய்ய போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தயக்க சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல மிகப்பெரிய அளவுக்கு வருமானங்கள், தேங்கி இருந்த வருமானங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதனும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பம் சம்பந்தமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் உங்களுக்கு இந்த மாதத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்துல தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த புதன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வருமானம் சேமிப்பாக மாறக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய வருமானம் ஒரு சொத்தாக
மாறக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய வருமானம் ஒரு மூலதனமாக மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல ஒரு அளப்பரிய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. அடுத்து உங்களுடைய 2ஆம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்காரு, விரயஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, இந்த 7ஆம் வீட்டு அதிபதியும் அந்த 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொலைதூரமாக இருக்கக்கூடிய அந்த கலத்திரம் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். திருமண முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு குடும்பம் அமைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். 2ஆம் இடத்துல அந்த செவ்வாய் கலத்திர ஸ்தானாதிபதியே அந்த 2ஆம் இடத்துல இருக்கும் போது நீண்ட நாட்களாக தடையில் இருந்த திருமணங்கள் திடீர்னு இந்த மார்ச் மாதத்துல ஒரு வாரம் போய் நீங்க பொண்ணு பார்ப்பீங்க, மாப்பிள்ளை பார்ப்பீங்க, அடுத்த வாரமே பிக்ஸ் ஆகும். இப்படி எல்லாம் அதிரடியாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல 5ஆம் இடத்துல கேது. இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. கேது பகவான் 5ஆம் இடத்துல இருக்கும்போது வேலை சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல தீரக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப மாசமா கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கு மேல 9 மாசத்துக்கு மேல இந்த இடத்துல நான் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு குழப்ப நிலையில இருந்த இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம். திடீர்னு வேலையை விடக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். அதனால இன்னொரு வேலையும் கிடைக்கக்கூடிய ஒரு லாபமும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கு. அடுத்து உங்களுடைய அந்த 5ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதனும் 6ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரனும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பான ஒரு வேலை மாற்றம்ன்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மார்ச் மாதத்துல உறுதி செய்யப்பட்ட ஒரு நேரமாக தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க வேலையை விடணும், வேலையை விட்டு வேற வேலைக்கு சேரக்கூடிய ஒரு நேரமா இருக்கு. இல்ல நான் இந்த வேலையிலேயே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு தாராளமா கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த வேலையில இருக்கக்கூடிய சில தேவையில்லாத நெருடர்கள், அவப்பெயர்கள், அவமானங்கள், நீங்க செய்யாத ஒரு தவறுக்கு உங்க மேல பழி போட்டு அதனால சில தேவையில்லாத ஒரு பனிஷ்மெண்ட் எல்லாம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். இது எல்லாமே உங்க மேல இருந்த கரைகள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. இந்த காலகட்டத்துல ரிஷபராசி என்பர்களுக்கு 10ஆம் இடத்துல அந்த சூரியனும் சனியும் இந்த மாசத்துல உங்களுக்கு பெயர்ச்சியே ஆகிறாரு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 2 கிரகங்களும் வெளியில 11ஆம் இடத்திற்கு போறதுனால கண்டிப்பாக அந்த தொழில்ல இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலக போகுது. தொழில்ல இருந்த ஒரு தேக்க நிலைகள் விலக போகுது. தொழில்ல நீங்க விரிவுபடுத்துவதற்குண்டான எல்லா முயற்சிகளும் இந்த மாதத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த அடுத்த கட்ட நகர்வு இது நல்ல நகர்வா இருக்குமா, இல்ல நாங்க மேலும் மேலும் பிரச்சனையை சந்திப்போமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக 100% உங்களுக்கு கோடி கோடியாக கொட்டக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மார்ச் மாதத்துல குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள், எல்லாரும் கூடி இருந்து நீங்க சகஜமா சிரிச்சு பேசி பழகிய மாதங்களே விலகி போச்சு. ஏன்னா எல்லாருமா சந்தோஷமா இருந்து ஒரு நிம்மதியா இருந்து காலங்கள்லாம் மாறி போனதாக ஒரு ஃபீலிங்லயே இருப்பீங்க. நம்ம சந்தோஷமா இருந்து சிரிச்சு பேசி பழகி இருந்த நாட்கள்லாம் நம்மளுக்கு போயிடுச்சே அப்படின்ற மாதிரியான ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சொந்த பந்தங்களோட சேர்க்கை பெற்று உங்களுடைய பெற்றோர்களோட நிறைய ரிஷபராசி என்பவர்கள் பெற்றோர்களை விட்டு தொலைதூரமாக சென்ற தருணங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு கடந்த மே மாதத்துல இருந்து. இது எல்லாமே மீண்டும் உயிர்த்தெடுக்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது அந்த உறவுகளுக்கு உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த சொந்தங்களுக்கு அந்த பிரிந்த ஒரு உறவுகளுக்கு நீங்க அந்த ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. மிக சந்தோஷமான ஒரு தருணம்னு சொன்னா இந்த மார்ச் மாதம் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்கள் வெளிநாடு போகுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள், வெளிநாட்டுல இருந்து நிறைய சம்பாதிப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் வரப்போகுது. தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வெளிநாட்டுல அதன் மேல
மேலும் மேலும் நல்ல வளர்ச்சியை நீங்க இந்த மாதத்துல என்னென்ன முயற்சிகள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ 100% செய்யலாம். யார் யாரெல்லாம் எதெல்லாம் புதுசு புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெயர்ச்சிகள் எல்லாமே சாதகமாக இருக்கு இந்த மாதத்துல. அதனால பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, புது முயற்சிகள் பண்ணணும், புதுசா நாங்க தொழில் தொடங்கணும், இல்ல புதுசா நாங்க வேற வேலைக்கு போகணும், வேற இடமாற்றம் செஞ்சுக்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுடைய வியாதிகள் தொந்தரவு தீருமா அப்படின்னு அடுத்துக்கு ஒரு மருத்துவ ஆலோசனை பெறணும் அப்படின்ற மாதிரியான என்ன முயற்சிகள் எடுத்தாலும், எது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுத்தாலும், குடும்பமாக இருந்தாலும் சரி, காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்துல எல்லாம் காதல் திருமணம் மிக அழகாக கைகூடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. அதனால காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, நீங்களே திருமணத்திற்கு முயற்சி எடுத்தாலும் சரி, தொழில் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தமாக இருந்தாலும் சரி, எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதில் 100% வெற்றி வாய்ப்பை தொடக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். இந்த மார்ச் மாதத்துல மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல உங்களுடைய ராசியிலேயே லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் வீற்றிருக்கிறாரு இந்த மாதத்துல. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு சுயநலம் பாராமல் எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கிறத விட நம்மை சார்ந்து இருப்பவர்கள் நல்லா இருக்கணும், அதே சமயத்துல பாசிட்டிவ் திங்கிங் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு நிறைய இருக்கும். அதே சமயத்துல மற்றவர்களை சட்டுன்னு நம்பக்கூடியவர்கள், எந்த விதமான ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் தன்னுடைய எண்ணத்துல இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஒளிவு மறைவே இருக்காது. ஏதாவது செய்யறதா இருந்தா கூட அந்த குடும்பத்துல உடனே ஒரு ஆலோசனை பண்ணிப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களையும் சேர்த்து அந்த விஷயத்துல இன்வால்வ் பண்ணுவீங்க. அதே சமயத்துல வேற யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல உறவினர்களுக்கோ யாருக்கு எது நடந்தாலும் சரி அந்த இடத்துல முன்னின்று போய் உதவி செய்பவர்களும் நீங்க மிதுன ராசி அன்பர்களாக இருப்பீங்க. கடந்த காலத்துல அந்த நெருங்கிய ஒரு நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள் மூலமாக, நெருங்கிய நபர்கள் மூலமாக அதிகமான ஒரு அவமானங்களையும் சந்திச்சிருக்கிறீங்க ஒரு 1 இயர் பேக். அதெல்லாம் மறந்து போய் திரும்பியும் அவர்களுக்கிட்டே ஒரு நல்ல விதமாக பழகக்கூடியவர்கள்னா இந்த மிதுன ராசி அன்பர்களாக தான் இருப்பீங்க. இப்போ உங்களுடைய எண்ணம் எல்லாமே எப்படி இருக்கு? என்னுடைய வாழ்க்கையில நான் இழந்தது எல்லாத்தையுமே மீட்டு எடுக்கணும், அடுத்து என்னுடைய வாழ்க்கையில நான் பேக் டு பெவிலியன்ற மாதிரி நல்ல ஒரு அடையாளத்தை நான் இந்த சமுதாயத்துல கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் மேலோங்கி இருக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. அதுக்குண்டான ஒரு ஆரம்ப படியாக தான், அதாவது ஒரு ஆரம்ப துவக்கமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அந்த லாபஸ்தானாதிபதி அடுத்து ருணரோக சத்ருஸ்தானாதிபதி, ருணரோக சத்ருஸ்தானாதிபதின்ற ஒரு பாவகத்துக்கு உண்டான மறுபெயரே பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் சமாளிக்க கூடிய ஒரு திறமை இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல வந்துடும். நிறைய எதிரிகளை சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்க. ஏன்னா நீங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப வெகுளித்தனமாக ஒரு இன்னசென்டாக நீங்க பழகும் போது எல்லாருடைய கவனமும் எல்லாருடைய ஈர்ப்பும் உங்க மேலதான் இருக்கும். இதை பிடிக்காம இதை தவிர்க்கிறதுக்காக சில பேர் உங்களுக்கு ஒரு சில சூழ்ச்சியான விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ளேயே செய்வதற்கு ஆள்லாம் இருக்கிறாங்க. அதனால அவர்களை கூட சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை அந்த செவ்வாய்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு தைரியமான ஒரு மனதிடத்தை உடையவர்கள் தான் அந்த செவ்வாய் ராசியிலேயே, அதாவது அந்த ராசியிலேயே இருக்கும்போது நம்ம சொல்வோம். அதனால அந்த செவ்வாய் இருக்கும்போது மிக அதிகமான ஒரு தன்னம்பிக்கையையும் ஒரு மனோதிடத்தையும் இந்த மாதத்துல நீங்க வச்சுக்கிட்டு எல்லாரையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உடையவர்களாக இருப்பீங்க. அந்த இடத்துல உங்களுடைய தொழிலுக்கு உண்டான முயற்சிகள் 100% நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு முயற்சிகளாக இருக்கும். இதனால் வரைக்கும் நீங்க தொழில ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், இல்ல ஏதோ ஒரு மெட்டீரியல் வாங்கி போட்டு ஒரு புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு புது ப்ராடக்ட் உள்ள கொண்டு வரலாம், அதாவது அந்த இடத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது அதுல நிறைய தடைகள், அதை செய்ய விடாம சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதே இடத்துல அந்த வருமான பாதிப்பும் உங்களுக்கு இருந்திருக்கும். இது எல்லாமே விலகி போயாச்சு. இந்த மார்ச் மாதத்துல நீங்க என்ன செய்யணும், எந்த இது ப்ராடக்ட் புதுசா நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழில்ல முழுமையாக அதை சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கு. அதன் மூலமாக நல்ல லாபங்கள், வருமானங்கள், மேலும் மேலும் அந்த தொழிலுக்கு உண்டான ஒரு வளர்ச்சிகள் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய 10ஆம் இடத்துல இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா புதன், சுக்கிரன், ராகு மாதத்தின் முற்பகுதியில இருக்கிறாங்க. அடுத்த மாதத்தின் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா சூரியன்,
சூரியன், சனி, புதன், சுக்கிரன் இந்த மாதிரியான 5 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கும்போது தொழில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு லாபஸ்தானாதிபதி ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ராசியிலே இருக்கிறார். சொல்லவே வேண்டாம். அந்த தொழில்ல வரக்கூடிய லாபம் எல்லாமே மூலதனமாக மாறுவதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதனும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த தொழில் மேலும் மேலும் 100% வளர்ச்சியை எவ்வளவுக்கு எவ்வளவு அதல பாதாளத்துக்கு போச்சோ இந்த தொழில், இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அது எல்லாத்தையுமே இந்த மாதத்துல மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். நிறைய மிதுன ராசி என்பர்கள் ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் நிறைய காசு லாஸ் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாத்தையுமே இந்த மாதத்துல மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேறு வழியில உங்களுக்கு அந்த வருமானம் வரக்கூடிய ஒரு தருணம். எந்த ஷேர் மார்க்கெட்ல நீங்க இழந்தீங்களோ அந்த ஷேர் மார்க்கெட்டின் மூலமாக இல்லாமல் வேறு வழியில உங்களுக்கு அந்த அந்த வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு வேலையிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்கிரிமெண்ட், நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் அந்த வேலையில கிடைப்பதற்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல மிதுன ராசி என்பர்கள் புதிதாக தொழில் தொடங்குறதுக்கு முயற்சிகள் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான முயற்சிகள் 100% வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருக்கும். நீங்க என்ன செஞ்சாலும் சரி அந்த முயற்சிகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு லாபத்தை அந்த தொழில் மூலமாக ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய மனநிலை பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பாசிட்டிவா நடக்கணும், நடந்துரும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. இந்த பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நேர்மறையான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்துல 1000 குழப்பங்கள் இருந்தாலும் இந்த மாதத்துல ஒரு ஸ்டெடியாக ஒரு ஸ்திரத்தன்மையோட எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஒரு அங்கீகாரமாக இதுதான் நம்ம முடிவெடுக்க போறோம், இதுதான் செய்யணும், ஏன் குழம்பிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்திரத்தன்மையாக முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருக்க போது. இந்த காலகட்டத்துல 7ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்துல வக்ரமா இருக்கிறார். அதனால திருமண முயற்சிகள்ல சின்ன ஒரு தடைகள் இந்த மாதத்துல இருக்கு. திருமண முயற்சிகள் எடுக்கும் போது அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, உங்களுக்கு திருமண முயற்சிகள் எடுக்கும் போதே ஏதோ ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவா இல்ல, ஏதோ ஒரு நெகட்டிவா தோணுது அப்படின்னா அதை ஓரம் கட்டிடுங்க. இந்த மாசம் எடுக்க வேண்டாம். அடுத்த மாசம் நீங்க அதற்குண்டான முயற்சிகள்ல எடுக்கலாம் இந்த மிதுன ராசி என்பர்கள். ஏன்னா நிறைய மிதுன ராசி என்பர்கள் இப்பதான் ஓரளவுக்கு செட் ஆயிட்டு வரீங்க. அப்போ அடுத்த ஒரு வாழ்க்கை தரத்தின் ஒரு உயர்வாக தான் இந்த திருமண முயற்சிகள்லாம் நம்ம ஈடுபடுறோம். அப்படி இருக்கும்போது திருமண முயற்சி ஃபர்ஸ்டே நம்ம பண்ணும்போது ஏதோ ஒரு தடை வருது, உங்களை அறியாம ஏதோ ஒரு மனசுல ஒரு நெகட்டிவா தோணுது அப்படின்ற போது அதுல ஒரு சின்ன ஒரு இழுபறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஏதாவது ஒண்ணு தடையா இருந்துச்சு அப்படின்னா ஓரங்கட்டி வச்சிடுங்க. அதுக்கப்புறமா அதை நீங்க பாத்துக்கலாம். ஏன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சின்னதா விரயங்கள், மன கஷ்டங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே திருமணம் ஆனாலும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாசத்துல இப்பதான் புதுசா திருமணம் ஆயிருக்கிறாங்க, ஒரு 4 மாசம் ஆகுது அப்படின்னா இந்த மாதத்துல அந்த திருமணத்துல புதுசா இருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு சின்னதா கருத்து வேறுபாடோ இல்ல அந்த திருமணம் மூலமாக ஏதாவது ஒரு விரைய செலவோ இல்ல ஏதாவது ஒரு நோய் தொந்தரவோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதை பெரிய அளவு நீங்க மனதளவுல போட்டு பாதிக்கப்பட்டுக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை அமைப்பு நல்லா இருக்கு, தொழில் அமைப்பு நல்லா இருக்கு, வருமான அமைப்பு நல்லா இருக்கு. இது எல்லாமே நல்லா இருக்கும்போது இந்த திருமணம் சம்பந்தமாக சில விஷயங்கள்ல மாத்திரம் சின்னதா ஒரு பேக்லாக் இருக்குது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள்ல சில விரிசல்கள் கடந்த காலத்துல இருந்திருக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே சீராகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்ப உறவுகள்னு சொல்லும் போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு இந்த மார்ச் பிளஸ் ஏப்ரல் மாசத்துக்கு 2 மாசத்துக்கு மட்டும் சில தேவையில்லாத பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிக்க கூறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்க பெரிய அளவு மனசுல போட்டு குழப்பிக்காம இந்த மிதுன ராசி என்பர்கள் அடுத்த கட்ட
ஒரு நகர்வை நோக்கி நீங்க நகர்ந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு அந்த குடும்பத்துல பாதிப்பு இருக்காது. ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்ததுன்னா ஒரு வார்த்தைகள்ல நிதானமா நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னாலே போதும். மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த குடும்பத்துல ஒரு பெரிய அளவு பாதிப்புகள் இந்த மாதத்துல இருக்காது. கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல கேது பகவான், அடுத்து உங்களுடைய 8ஆம் இடத்துல அந்த சூரியனும் சனியும் முதற் பகுதியில இருக்கிறாங்க மாதத்தின் முற்பகுதியில. பிற்பகுதியில அப்படியே உங்களுக்கு சூரியன் ஆகப்பட்டவர் 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. சனியும் அஷ்டம சனி முழுவதுமாக விலகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. மார்ச் 30ஆம் தேதி சனி பகவான் விலகுறாரு அப்படின்னா உங்களுக்கு 30ஆம் தேதியில இருந்து தான் மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த மார்ச் மாதத்தின் தொடக்கத்துல இருந்தே சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி அந்த சந்திரன். அப்படி இருக்கும்போது இந்த மாதத்துல இந்த கடகராசி அன்பர்களுக்கு நம்ம சந்திரனை பேஸ் பண்ணி நம்ம எப்படி அந்த ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்துல ஆரம்ப காலத்துல அந்த சந்திரனாகப்பட்டவர் வளர்பிறை சந்திரனாக தான் இருக்கிறார். அதனால உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்க போது. 9ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், ராகு இந்த கிரகங்கள் மூன்றும் சேர்ந்து இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா சூரியனும் இணையறாரு, அடுத்து சனியும் இணையறாரு. அதனால அந்த 9ஆம் இடம் மிக பெரிய வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான். பாக்கிய ஸ்தானத்திலேயே பாத்தீங்கன்னா 5 கிரகங்கள் நல்ல ஒரு வலுவாக இருக்கும் போது இந்த கடகராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு நன்மைகள் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. கடன் பிரச்சனையிலிருந்து நிவாரணம் மாதத்தின் முற்பகுதியில சின்ன சின்ன ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா மனநிலையே சோர்ந்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு குடும்பத்தின் மூலமாக சில ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல அந்த சூரியன் குடும்ப ஸ்தானாதிபதி. இந்த சந்திரனுக்கு அடுத்து இந்த கடகராசி அன்பர்களுக்கு எதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி நம்ம இந்த ப்ரெடிக்ஷன் சொல்றோம் அப்படின்னா பலன்களை பொதுவான ஒரு பலன்களை சொல்லும் போது அந்த மாத கிரகமான அந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம். ஏன்னா சூரியன் வந்து 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி. அந்த தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி மாதத்தின் முற்பகுதியில 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். மாதத்தின் பிற்பகுதியில அந்த 9ஆம் இடமான அந்த பாக்கிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீவ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். மாதம் எடுத்த உடனேயே எல்லாமே உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்ந்துருமா, இல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடுமா மார்ச் மாதத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. மாதத்தின் பிற்பகுதியில தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸேஷன் வரும். இந்த மாதம் ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னா நீண்ட கால பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு தீர்வு மாதமாக தான் இருக்க போகுது. ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல, ரொம்ப நாளா வேலை கிடைக்கல, ரொம்ப நாளா எனக்கு தொழில்ல ப்ராப்ளமா இருக்கு, கடன் பிரச்சனைகள் ஒரு 6 மாத காலத்துக்கு மேலாக என்னால தாங்க முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்படின்ற இருக்கக்கூடிய இந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதத்துல தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பிப்ரவரி மாதமே வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அதனால முழுவதுமாக தொழிலில் இருந்து லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த மார்ச் மாதத்துல கடகராசி என்பர்கள் நீங்க போகக்கூடிய வேலையில இந்த பலன்ல திரும்ப திரும்ப சொல்றது முதல் பகுதி, அதாவது நீங்க போய் சேர்ந்த உடனே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்றார் போல மாறக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வந்துடும். அதனால ரொம்ப பெரிய அளவுக்கு மார்ச் மாதத்துல பிரச்சனைகள் இருக்காது இந்த கடகராசி என்பர்களுக்கு. குடும்பம் சம்பந்தமாக சில பிரிவுகள் ஏற்கனவே இருக்கு. ஏற்கனவே நாங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டோம், எங்களுக்கு விவாகரத்து கிடைக்கணும். ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி அங்க 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடந்த 2 வருடங்களாக குடும்பத்துல கணவன் மனைவிக்கும் பிரச்சனை அப்படின்றது அந்த ஒரு உறுதியாக இருந்தது. இந்த மாதத்துல அதற்குண்டான தீர்வுகள், அததான் சொல்லிட்டேன் முதல்லயே, நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமும் இந்த மாதம் தான். அதனால கணவன் மனைவிக்கிடையே இருக்கின்ற விவாகரத்து வழக்குகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம்.
பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரெஷரா இருந்திருப்பீங்க. கடந்த 2 வருடங்களாக பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷரைஸ்டா, அதாவது வேலையை பாக்குறதா, வீட்டை பாக்குறதா, வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாக்குறதா, அடுத்து குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளின் நலனை பாக்குறதா, இப்படி அடுக்கடுக்காக அவங்களுடைய தலைவலிகள் அதிகரிச்சு கொண்டே இருக்கும். அதுல இருந்தெல்லாம் ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன செய்ய போறாரு இந்த காலகட்டத்துல அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கடகராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அடுத்து கர்ம ஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல இருக்கிறார். அதனால சொத்துக்கள் மூலமாக இருந்த வழக்குகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம். யாராவது தேவையில்லாத வழக்குகள்ல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர முடியாம இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அதுல ஒரு மேலும் கெடுபடியாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. யார் யாருக்கெல்லாம் வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், கோர்ட்டு கேஸ், விவாகரத்து, அடுத்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது வழக்குகள் இருந்தது உங்க மேல அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் அதுல கொஞ்சம் மேலும் சிக்கல் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்காம கொஞ்சம் ரிலாக்ஸா விடுங்க. ஏன்னா சில பேருக்கு ஒரு சில கெடுபிடிகள் இருக்கும். எனக்கு இந்த மாசத்துக்குள்ள அந்த வழக்குகள்ல இருந்து வெளியில வந்தாதான் நான் அடுத்து ஃப்ரீயா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியாலாம் கெடுபிடிகள் இருக்கும். அதனால அந்த மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம். இந்த மாசம் முடிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு. அததான் இந்த செவ்வாயின்றவர் விரயஸ்தானத்துல விரய செலவுகள் நிறைய இருக்கும். வழக்குகள் சம்பந்தப்பட்ட விரய செலவுகள் இருக்கும், தொழில் சம்பந்தப்பட்ட விரய செலவுகள் அதிகமா இருக்கும். ஏதாவது வீடு வாங்கியிருந்தீங்கன்னா அந்த வீடை விற்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மார்ச் மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு வரப்போகுது. இந்த வீடை வித்துதான் நீங்க கடனை அடைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடை வித்து கடனை அடைக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த கடகராசி என்பர்களுக்கு வரப்போகுது இந்த மார்ச் மாதத்துல. இதனால ஏதாவது குழப்பங்கள் ஏற்படுமா, என்னால அடுத்த வீடே வாங்க முடியாம போயிடக்கூடாதே அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பங்கள் வேண்டாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே அதிகப்படியான ஒரு குழப்பத்துல 2 வருஷத்துல இருக்கிறீங்க. இப்போ முடியக்கூடிய ஒரு தருணத்துல சில இழப்புகள் இருந்தா கூட அது பெரிய அளவுக்கு உங்களை பாதிக்காது. அது அடுத்த கட்ட ஒரு நகர்வை நோக்கி ஒரு வளர்ச்சிக்கான ஒரு நகர்வா தான் இருக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது இந்த கடகராசி என்பர்களுக்கு. வெளிநாடு வேலையில இருக்கிறவங்க இந்த மார்ச் மாதத்துல மிக பெரிய அளவுல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த வேலையில பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கல் வரும். ஏன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் இந்த கடகராசி என்பர்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல இருந்தா கூட சின்ன அந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு சின்ன ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதனால வேலையில இருக்கிறவங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அவப்பெயர்கள், கெட்ட பெயர்கள், யாரோ செஞ்ச தவறுக்கு நீங்க உங்க மேல பழிய போடக்கூடிய ஒரு தருணம் வரும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்குது இந்த கடகராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டுல பேங்கிங் சம்பந்தப்பட்ட, அடுத்து பினான்ஸ் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான கன்சல்டன்சி உத்தியோகம் பண்றவங்க உங்களுடைய வேலையில மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம். வெளிநாடு வாழ் மக்களுக்கு இந்த மார்ச் மாதம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் 1 மாத காலத்திற்கு அதை ஒத்தி போடுங்க. அதுக்கப்புறம் அதற்குண்டான முடிவுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்துல மிக பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதத்துல 7ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்துலயும் இருக்க போறார், பயணிக்க போறார். அதனால கொஞ்சம் ஒரு நன்மைகளும் மீதி பாதி உங்களுக்கு சின்ன கெடுபலன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. ஏன்னா இந்த மாதத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வேற 8ஆம் இடத்திற்கு போறதுனால இந்த மாதத்துல இருந்து சிம்ம ராசி அன்பர்கள் மிகவும் கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில அந்த சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கலத்தரம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உருவெடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும்.
அதாவது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம். இது நாள் வரைக்கும் மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா வாய் விட்டு பேசக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால வார்த்தைகள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். சும்மா நம்ம தான் பேசுறோம் அப்படின்ற மாதிரியான பேசுனீங்கன்னா அது மிகப்பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆரம்பமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு 10ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கும்போது மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த மாற்றங்கள் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக சொந்தமாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஒரு வேலையை விட்டிருப்பீங்க, இந்த சிம்ம ராசி என்பர்கள் வேலையை விட்டுட்டு ஒரு புதிதாக தொழில் தொடங்கலாம், அடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது வேற வேலைக்கு போலாம், இந்த மாதிரியான ஒரு மாற்று முறையை யோசிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இந்த மாற்று முறைன்றது சொல்லும் போது இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு தரத்தை நிர்ணயிக்க போகுது. நீங்க இந்த மாதத்துல என்னென்ன முடிவுகள்லாம் எடுக்கிறீங்களோ அடுத்தடுத்து அது பிரச்சனையா முடியுதா இல்ல நல்ல விதமாக ஒரு நேர்மறையாக முடிய போகுதா அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. முதல்லயே நான் சொன்ன மாதிரி அந்த வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா பேசுங்க. மேலதிகாரிகள் கிட்ட, அதாவது அலுவலகத்துல வேலை செய்றீங்கன்னா மேலதிகாரிகள் கிட்ட ரொம்ப கவனத்தோட செயல்படணும். எதுவுமே செய்யாத தப்புக்கு உங்க மேல பழியை போடக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த மார்ச் மாதம் உருவாகும் உங்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இந்த காலகட்டத்துல உங்களுடைய 11ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறது மனைகள் மூலமாக, அடுத்து சொத்துக்கள் மூலமாக சில நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வருமானங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். இந்த காலகட்டத்துல இந்த சிம்ம ராசி என்பர்கள் அந்த ஷேர் மார்க்கெட்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவா இருந்தாலும் போடலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துல சஞ்சரிக்க போறாரு. சனியும் 8ஆம் இடத்துல வர்றதுனால ஷேர் மார்க்கெட்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது டெய்லி ட்ரேடிங் பண்ணாதீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இந்த சிம்ம ராசி என்பர்கள் பண்ணலாம். பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இந்த மார்ச் மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்விற்குண்டான ஒரு தொடக்க மாதமாக தான் இருக்க போகுது. ஏன்னா அஷ்டம சனி அப்படின்றது ஒரு உருவெடுக்கும் போது நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள்ல கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆரம்பிச்சாச்சு. அஷ்டம சனியின் தொந்தரவு, ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைகளுக்கு குடும்பத்துல பிரிவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்காம சில விஷயங்களை தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் கடந்த 2 மாதங்களாக வந்துட்டு இருக்கு. இப்போ அது மிகப்பெரிய ஒரு சுயரூபமாக மேலும் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதுல இந்த இடத்துல நீங்க ரொம்ப பொறுமையை கையாளணும் சிம்மராசி என்பர்கள். பொறுமைன்றது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு எழுதாத ஒன்னாதான் இருக்கும். ஏன்னா பொறுமையோட பேசுறது அப்படின்றதே இந்த சிம்மராசி என்பர்கள் கிட்ட கிடையவே கிடையாது. எப்போதுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான். அது யாராக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது அப்படின்னு தான் நீங்க எப்போதுமே நீங்க நடந்திருப்பீங்க. இதுல இருந்து எல்லாம் நீங்க கொஞ்சம் அந்த பொறுமையை கையாண்டு சொல்ற விதத்துல சொன்னாதான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் மேலும் விஸ்வரூபம் எடுக்காம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு, இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நாங்க புதுசா முயற்சிகள், தொழில் தொடங்கக்கூடிய ஒரு முயற்சிகள் போட போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா வேற வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரியாலாம் ஒரு அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு மாதம். நமக்கு தசாபுத்தி என்ன இருக்கு அப்படின்றது யாருமே கவலைப்படுறது கிடையாது. நமக்கு நம்ம இந்த மாதத்துல முயற்சி எடுத்துட்டோம்னா கண்டிப்பா அதை செஞ்சே தீரணும் அப்படின்னு ஒரு பிடிவாத ஒரு குணமுடையவர்கள் இந்த சிம்மராசி என்பர்கள். அதுல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல அந்த மாதிரியான முயற்சிகள்ல நம்ம செஞ்சே தீரணும். ஏன்னா நிறைய பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக
நிறைய ஒரு யோசனைகள் எல்லாம் வச்சிருப்பீங்க. அதை நம்ம இந்த மாதத்துல அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு 6 மாத காலமாக திட்டமிட்டு செயல்பட்டு அதுல இந்த மாதத்துல எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. செய்யலாம். ஒரு கவனத்தோட செஞ்சீங்க, வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்டோட எதுனாலும் செய்யுங்க. சிம்மராசி என்பர்கள் யார்கிட்டையும் கடன் வாங்கி செய்யாதீங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக ஜோதிட ரீதியாக கணிக்கக்கூடிய பலன்கள் இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா, கடன் வாங்கி எதுவும் முயற்சிகள் செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா அந்த கடன் மூலமாக அவமானங்கள், பிரச்சனைகள், குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களின் இழிவான பேச்சுகள், இது எல்லாத்தையுமே நீங்க அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு தாங்கிதான் ஆகணும். ஏன்னா இந்த மார்ச் மாதம் தான் தொடக்கம்னு சொல்லிட்டேன். இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடிய முடிவுகள் உங்களுடைய 2.5 வருட வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முடிவுகளாக இருக்கும். அதனால கடன் வாங்கி எதுவும் முயற்சி பண்ணாதீங்க. அடுத்து நீண்ட நாள் வியாதிகள் வரக்கூடிய ஒரு டைம் இந்த காலகட்டத்துல. ஏன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியும் அந்த சனி பகவான் தான். அந்த 6ஆம் வீட்டு அதிபதியாக அந்த சனி பகவான் 8ஆம் இடத்திற்கு போகிறதுனால சில உள்ள இருக்கக்கூடிய தொந்தரவுகள், உடல் பிரச்சனைகள் வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரம். இதனால் வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்கள் இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அப்படி இருக்கும்போது உடனே மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கோங்க. இல்ல வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா மருத்துவர்கள் உடனே அதற்குண்டான ஒரு வழிகளை, முயற்சிகளை செய்யுங்க. கண்டிப்பாக அதற்குண்டான நிவாரணம்ன்றது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திலேயே கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல நான் முதல்லயே சொன்ன மாதிரி குடும்ப உறவுகள் கிட்ட மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலம். உங்களை அப்படியே டிராக்ஷன் செகண்ட்ல ஏமாத்திட்டு சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். குடும்ப உறவுகள் மூலமாக கடன் படக்கூடிய ஒரு தருணம். அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத இழிவு பேச்சுக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். குழந்தைகள் மூலமாக தேவையில்லாத ஒரு வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறதுனால இந்த சிம்ம ராசி அன்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள், உயர் அதிகாரிகள், இப்படி எல்லார்கிட்டையும் சமுதாயத்துல இருக்கக்கூடிய நபர்கள், கூட பழகிறவங்க கிட்ட ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோட யார் என்ன சொன்னாலும் அப்படியே அமைதியான ஒரு சூழ்நிலையை மேற்கொள்வது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலனை இந்த மார்ச் மாதத்துல கொடுக்க போது. கன்னி ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்ல நீங்க வாய்ப்புகளை தேடி போகக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த புதன் பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு. ராசிக்கு அதிபதி புதன் நீச்சமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்துல ஒரு உழைப்புன்றது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு அதி தீவிரமாக இருக்கும். ஏன்னா கடந்த ஒரு 2 வருட காலமாக மிக பெரிய அளவுல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. மனதாலையும் உடலாலையும் மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள் தான். வெளியில சொல்ல முடியாத சில துயரங்கள்லாம் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்கும். நம்ம நிறைய பலன்கள் சொல்லும் போது நிறைய பேருக்கு ஜாதகத்தை பார்த்து அவர்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கும்போது கன்னிராசி அன்பர்கள் தான் 70% பேர் வருவாங்க. அவர்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம விவரிச்சு சொல்லும் போது அந்த பலன்கள் சொல்லும் போது நமக்கே கொஞ்சம் நெருடலா இருக்கும். என்னடா இது, இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வருமா? ஒரு சின்னதா ஒரு கோச்சார நிலவரப்படி அந்த கேது உங்களுடைய சந்திரன் மீது பயணிக்கும் போது இழக்க கூடாததெல்லாம் இழந்திருப்பீங்க. எவ்வளவோ ஒரு பொறுமையின் சிகரமாக இருந்தும் கூட இந்த கன்னிராசி அன்பர்கள் அந்த பொறுமைக்கே ஒரு ஆபத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகப்பட்டிருப்பீங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். அந்த அளவுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு பிரஷர், யாரை நம்பினாலும் ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களை நம்பி இருப்பவர்களை, அதாவது உங்களை சார்ந்து இருப்பவர்களே பாத்தீங்கன்னா உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு குணமுடையவர்களாக இருப்பாங்க. அந்த அளவிற்கு வெளி உலகமே ஒரு பகட்டு உலகமாக இருக்குதே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த கன்னிராசி அன்பர்கள் கடந்த 2 வருடங்களாக மிக பெரிய அளவுக்கு பிரச்சனை. வேலைக்கு போனா வேலையில இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ பார்த்து உங்களால ஜீரணிக்க முடியவே முடியாது. அந்த அளவுக்கு வேலையில பிரஷர், எங்க போனாலும் வேலை செய்ய முடியாது. இந்த 2 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 4 கம்பெனி நீங்க மாறி இருப்பீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு பேசாம ஒரு சொந்த தொழில் செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்ற பட்சத்துல அந்த பெற்றோர்களின் உதவியை நாடும் போது அங்க அவர்களினுடைய பேச்சை கேட்கும் போது அது இன்னும் ஒரு மிக பெரிய அளவுல ஒரு மன பாதிப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த கன்னிராசி
என்பர்களுக்கு. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம விடாப்பிடியாக ஒரு விடாமுயற்சியாக நம்ம சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த மார்ச் மாதம் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு. உங்களுடைய ராசி அதிபதி நீச்சமா இருக்கிறாரு. அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவு பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய ஒரு வேலைகள்ல உங்களுடைய மனமாகப்பட்டது ஒத்து போகாது. இந்த ராசியோட பலனே என்னன்னா, உங்களுடைய மனநிலைகளை நிர்ணயிக்கக்கூடிய பலன்கள் தான் இந்த ராசி பலன்கள். அப்படி இருக்கும்போது ராசி அதிபதியே நீச்சமா இருக்கும்போது உங்களுக்கு அங்க ஒரு திருப்தியின்மை இந்த மாசத்துல இருந்துகிட்டே இருக்கும். நல்ல ஒரு பெரிய லெவல்ல தான் ரீச் ஆயிருப்பீங்க. நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு மீடியா ஃபீல்ட்ல எல்லாம் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு திறமைக்கு உங்களை ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. 100% அந்த ஒரு திருப்தியின்மை உங்களுக்கு இருக்கும். அதுதான் அந்த நீச்ச கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவு தொந்தரவை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகளை தேடி நகரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மார்ச் மாதம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு அந்த குடும்பத்தினால நிறைய பண வரவுகள், உங்களுடைய கலத்திரத்தினால, அதாவது திருமண உறவுகள்னால உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம், ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு. குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் உழைக்கக்கூடிய ஒரு நேரம், அவர்கள்ட்ட இருந்து ஒரு வருமானம் நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அடுத்து திருமண உறவுகள்னால ஒரு நல்ல ஒரு உச்சபட்ச மகிழ்ச்சியை அடையக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா சுக்கிரன் அங்க உச்சமாக இருக்கிறதுனால அதிகப்படியான குடும்பம்னா என்ன இந்த அளவுக்கு காப்பாத்தி வெளியில கொண்டு வந்துச்சு அப்படின்ற சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த குடும்பத்தினால மிக பெரிய அளவுக்கு நன்மையை அனுபவிப்பவர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள். எப்போ வேணாலும் நீங்க கவலையே பட வேண்டாம். இந்த மார்ச் மாதத்துல இருந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. வேலை செய்யக்கூடியவர்கள் அந்த வேலை அலுவலகத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், ஏன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் மாதத்தின் இறுதியில உங்களுக்கு அந்த 7ஆம் இடத்துல வர்றதுனால இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வேலைங்க இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது, இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றது, இப்படி அந்த வேலையில ஒரு வட்ட வளையம் போட்டுட்டே இருந்திருப்பீங்க. அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. இந்த காலகட்டத்துல கன்னிராசி என்பர்கள் நீங்க புது முயற்சிகள் எடுக்கலாமா, நானு வீடு வாங்கலாமா, இல்ல புதுதாக ஏதாவது சொத்துக்கள் சேர்க்கலாமா அப்படின்னு கேக்குறவங்க தாராளமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கிறார். அதனால இந்த மாதம் புதிதாக முயற்சிகள் செய்து வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, சொந்தமாக ஏதாவது சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இல்ல சில பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு மட்டுக்குமே நீங்க ஆபீஸ் வச்சிருப்பீங்க, போன்லயே எல்லாமே கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்க எல்லாம் எல்லாருமே நீங்க ஒரு ஆபீஸ் எடுக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும். நமக்கு நேரம் சரியில்லையே, எப்பதான் நல்லா நம்ம ஒரு ஆபீஸ் எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்ற போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கங்கள் இருக்கும். அது எல்லாமே இந்த மாதத்துல தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மாணவ பருவங்கள் இந்த காலகட்டத்துல எழுதக்கூடிய தேர்வுகள் எல்லாமே மிக சிறப்பாக எழுதி முடிக்கக்கூடிய ஒரு தருணம். ஆனா உங்களுடைய அந்த முயற்சி தான் ரொம்ப கடினமா இருக்கும். என்ன செஞ்சாலும் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல தோல்வியை சந்திச்சிருவோமோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த மார்ச் மாதத்துல. அதனால மாணவ பருவங்கள் இந்த மார்ச் மாதத்துல நல்ல ஒரு தெம்போடையும் தன்னம்பிக்கையோடையும் தேர்வை எழுதுங்க. கண்டிப்பாக இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு முழு சதவீதமான ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா உயர் படிப்புக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதற்குண்டான முயற்சிகளை எடுக்கலாம். அடுத்து உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த அரசாங்க உத்தியோகம்ன்றது இந்த மாதத்துல ஒரு கன்ஃபார்மாக ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். யாரெல்லாம் நீங்க தேர்வு எழுதி ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்துல உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்பு, அரசாங்க உத்தியோகம்ன்றது ஒரு முழுமையாக
எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து குழந்தை சம்பந்தமான சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் 5ஆம் வீட்டு அதிபதி 6ல இருந்தாரு. 6ஆம் வீட்டுல சனி பகவான் இருந்ததுனால அந்த குழந்தை பேர்ல ஒரு தடையாகவே இருந்தது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டத்துல 7ஆம் இடத்திற்கு போடுவதனால கண்டிப்பாக குழந்தை பாக்கியம்ன்றது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு 100% அமைவதற்குண்டான ஒரு பாக்கியமாக தான் இருக்கும். அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரம். திருமணம்னாலே இந்த கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள்ல ஏமாற்றத்தை சந்தித்தவர்கள் இந்த திருமண முயற்சிகள்ல இந்த கன்னிராசி அன்பர்கள் தான். திருமணம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தாலே அங்க ஒரு மனவேதனையும் ஏமாற்றமும் தான் அதிகமா இருந்துட்டு இருக்கு கடந்த ஒரு 1.5 வருடங்களாக. அதனால திருமண முயற்சிகள் அப்படின்னு வீட்டுல யாராவது சொன்னாலே அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அதுல ஒரு பயம், மனவேதனை. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு அதை ஒத்தி இருக்கக்கூடிய அந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய 7ஆம் இடத்துல 5 கிரகங்கள் வலுவா இருக்கு. அடுத்து 7ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குருவும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் கண்டிப்பாக இந்த மாதத்துல உங்களுக்கு அமைஞ்சே தீரணும். அமையலைன்னா உங்களுடைய ஜாதகத்துல ஏதாவது ஒரு தோஷங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். யாரெல்லாம் திருமண முயற்சிகள் ஏற்பாடு பண்றீங்களோ 100% இந்த மார்ச் மாதத்துல இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு 100% அமையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்துல இந்த மாதம் வேலை வாய்ப்புகள்ல இருந்து சில பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை செய்யக்கூடியவர்கள் அதிக அளவு வேலையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்க. கடந்த ஒரு 6 மாதத்திற்கு மேலாக வேலையில ரொம்ப சிக்கல்கள், இந்த இடத்துல இருக்கணுமா இருக்கக்கூடாதான்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை திடீர்னு இருந்தாப்புல உங்களுக்கு வந்திருக்கும். அது எல்லாமே மாறக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரனாகப்பட்டவர் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே இந்த மாதத்துல இருந்து நீங்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். பண வருமானங்கள் இந்த மாதத்துல இருந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணம், நீங்க பாத்தீங்கன்னா கடினமாக உழைத்து சிறுக சேமிச்சு நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும் அப்படின்னு சில உங்களுடைய தெரிந்த நண்பர்கள் கிட்டயோ இல்ல உறவினர்கள் கிட்டயோ கொடுத்து வச்சிருப்பீங்க. ஒரு கை மாதா கொடுத்த பணம் கூட இன்னைக்கு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம இருக்கு. உங்களுக்கும் பிரயோஜனப்படல. அடுத்து பாத்தீங்கன்னா வாங்கினவங்களும் அதை வச்சு எதுவுமே ஒரு யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பாங்க. இந்த அளவுக்கு உங்களுடைய பணமாகப்பட்டது சிறுக சேர்த்து உங்களுடைய கடின உழைப்புனால உங்களுடைய வேர்வை சிந்தி உழைத்த அந்த பணமாகப்பட்டது பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல அது உங்களுக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காமலேயே இருந்திருக்கும். அது எல்லாமே திரும்ப வரக்கூடிய ஒரு நேரம். நீங்க யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தீங்களோ, யார்கிட்ட இருந்தெல்லாம் பணத்தை எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் அந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல ஒரு புதுசாக நீங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமும் கூட. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு இந்த மாதத்தின் இறுதியில செல்றதுனால இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் கடன் வாங்கி லோன் போட்டு, பர்சனல் லோன் போட்டு இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் அடமானம் வச்சு அந்த வருமானத்தின் மூலமாக ஒரு புதிதாக ஒரு நல்ல ஒரு சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகளும் இந்த மாதத்துல தீரக்கூடிய ஒரு நேரம். விவாகரத்து வழக்குகள், குழந்தைகள் சம்பந்தமான சில பிரச்சனைகள். ஏன்னா குழந்தைகள் சம்பந்தமான அதிகப்படியான அவமானங்களை கடந்த காலத்துல சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த அவமானங்கள் எல்லாமே விலகுமா? சில பேருக்கு குழந்தைகளுக்கு திருமணத்தை நிச்சயம் பண்ணி அந்த நிச்சயம் நின்னு போய் அந்த மன வருத்தம், மன வேதனை, அந்த குழந்தைகளையும் உங்களால சமாதானப்படுத்த முடியாது, நீங்களும் அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படி எல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு
குழந்தைகள் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருப்பீங்க. அதுல இருந்து எல்லாமே நிவாரணம் வரக்கூடிய ஒரு தருணம். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமணமானவர்கள், புதிதாக திருமணமானவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் இத்தனை மாதமாக நீங்க புரிஞ்சுக்காம சில தேவையில்லாத ஒரு முரண்பாடுகளை சந்திச்சிட்டு இருப்பீங்க. இந்த மாதத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு உங்களுக்கு உண்டான சில இடைவெளிகளை, அதாவது ஒரு கணவன் மனைவியாக இருந்தா கூட அதற்குண்டான நெருக்கம்ன்றது உங்ககிட்ட இல்லாம இருந்திருக்கும். இப்போ அந்த இடைவெளி எல்லாமே குறைந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பழகிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா அந்த சுக்கிரனாகப்பட்டவர் அங்க உச்சமாக இருக்கிறார். அடுத்து உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாயும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த கணவன் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த கலத்தரத்துக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அன்பும் நேசமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக பெரிய அளவுல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்துல, இந்த மார்ச் மாதத்துல நீங்க செய்யக்கூடிய புது முயற்சிகளை கைவிட வேண்டும். ஏன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவுக்கு கிரகங்கள் சப்போர்ட்டா இல்ல. 6ஆம் இடத்துல அந்த புதனும் சுக்கிரனும், புதன் நீச்சமா இருக்கிறாரு, சுக்கிரன் உச்சமா இருக்கிறாரு, ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு. அதனால சில தேவையில்லாத வம்பு வழக்குகள் இந்த காலகட்டத்துல சில கேஸ்ல எல்லாம் போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு தருணம். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை அப்படியே வேலையை விட்டு நீக்கி உங்களை ஊருக்கு போகக்கூடிய ஒரு தருணம் கூட வரலாம். அதனால கொஞ்சம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையோட இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது இந்த காலகட்டத்துல தீரக்கூடிய ஒரு நேரம். குடும்ப தேவைகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த ஊர்ல, வெளிநாட்டுல நாங்க சொத்துக்கள் வாங்கலாமா, இங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா ரொம்ப பெரிய அளவுல கடன் வாங்கி பண்ணாதீங்க. பண்ணலாம், அதுல எந்த ஒரு நெகட்டிவான பாயிண்ட்ஸ் இல்லை. ஏன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறிய கடன்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கு. அதுல உள்நாட்டுல இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்தாலும் துலாம் ராசி அன்பர்கள் கடன் வாங்கி சிறிய சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல துலாம் ராசி அன்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா பெண்களுக்கு மிக பெரிய அளவுல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். நீங்களே இண்டிபெண்டா, சில குடும்பத்துல துலாம் ராசி அன்பர்கள் நீங்க தான் பிரெட் வின்னரா இருப்பீங்க, உங்களுக்கு தான் அந்த குடும்பத்தை நடத்தி செல்லணும் அப்படின்ற மாதிரியான மிக பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கும். ஏன்னா கணவர்னால சில சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, குழந்தைகளை காப்பாற்றணும், அடுத்து மாமனார் மாமியாரை வச்சு உழைக்கணும். இந்த மாதிரியான அந்த குடும்பத்துல ஒரு முக்கியமாக பெண்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி பெண்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல இருந்து நிறைய ஒரு மாற்றங்கள், நிறைய ஒரு வெளிச்சமான ஒரு தீர்வுகள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையில ஒரு முன்னேற்றங்கள், வேலையில இது நாள் வரைக்கும் இருந்த கரைபடிந்த ஒரு நாட்கள் எல்லாமே உங்களுக்கு தீர்வுக்கு வரக்கூடிய நேரம். கெட்ட பெயர் அதிகமா இருந்திருக்கும், அவமானங்கள் இருந்திருக்கும், அசிங்கங்கள் இருந்திருக்கும், எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு ஒரு நடைபிணமாக தான் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க இந்த துலாம் ராசி என்பர்கள். இதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் மனசை ஒரு ரிலாக்ஸாக வச்சுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த மனம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய சிந்தனை, அந்த சிந்தனை தான் நம்ம ராசி பலனாக சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது உங்களுடைய ராசி அதிபதியே அங்க சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். வருமானத்திற்கு ஒன்றும் குறைச்சலே இருக்காது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. ஆனால் வரக்கூடிய வருமானத்தை எப்படி நீங்க சேமிக்கிறீங்க, எப்படி செலவு பண்றீங்க அப்படின்றதுதான் இந்த மார்ச் மாதத்துல இருக்க போகுது. கைக்கு எந்த விதமான ஒரு பிடித்தமும் இல்லாம செலவு பண்ணக்கூடிய ஒரு தருணம். அதாவது கடன் வாங்கிதான் நம்ம இதை செய்யணும் அப்படின்லாம் இல்லாம வரக்கூடிய வருமானமும் வரக்கூடிய செலவுகளும் நிகராக ஆகுவதற்குண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. பெண்கள் புது முயற்சிகள் எடுக்கிறீங்க, ஒரு தொழில் செய்யலாம்னு நினைக்கிறேன், இல்ல ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், இந்த மார்ச் மாதத்துல இருந்து செய்யலாமா அப்படின்னு கேக்குறவங்க தாராளமாக செய்யலாம். அதற்குண்டான ஒரு பாக்கியமான அமைப்புகள் உங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்துல இருக்கு. ஏன்னா துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல 11ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சூரியனாகப்பட்டவர் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால எப்படியாவது போராடியாவது நீங்க அந்த தொழில்ல முன்னேறக்கூடிய ஒரு தருணம். போராட்டம் தான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையே. அந்த வாழ்க்கையில போராட்டம் இல்லாத ஒரு வெற்றிகளே கிடையாது. அதனால ஒரு போராடி தான் இப்போ
சுமூகமும் நீங்க அந்த தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய மனநிலைகள் பாத்தீங்கன்னா ஒரு போராட்டமான ஒரு மனநிலைகளாக இருக்கும். இந்த மாதத்திலயும் அந்த செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மார்ச் மாதத்துல என்னடா இது நம்மளுடைய வாழ்க்கை ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்கே அப்படின்னு நீங்க ஒரு எதிர்மறையாக சிந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். ஆனா உங்களுடைய தசாபுத்திகள் உங்களுடைய சுய ஜாதகங்கள்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. விருச்சிக ராசி என்பர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் மிக சாதகமான பலனை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறார். ஏன்னா 7ஆம் இடத்துல அந்த குரு இருந்துட்டாலே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆன்மீக உணர்வுகள் நிறைய இருக்கும். எல்லாத்துக்குமே கொஞ்சம் தெய்வத்தை நோக்கி படையெடுக்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது இந்த ஆன்மீகம் தான் எல்லாமே, தெய்வம் தான் நமக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை, அந்த தெய்வத்தின் மீது ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இன்னும் மோஸ்டா பார்த்தோம்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு திருமணத்திற்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னா அங்க பாத்தீங்கன்னா என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னா தெய்வ நம்பிக்கை இருக்கா, நல்லா சாமி கும்பிடுவீங்களா, ஒரு ஹோம்லியா இருப்பீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் இவர்களுக்கு மேலோங்கி இருக்கும். அந்த அளவுக்கு அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு ஆன்மீக உணர்வுகளை, அதிகப்படியான ஒரு நேர்மறையான ஒரு எண்ணங்களை உடையக்கூடியதாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தொழில்ல எப்படி இருக்க போகுது? ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். மாதத்தின் முற்பகுதியில 4ஆம் இடம், அடுத்து மாதத்தின் பிற்பகுதியில 5ஆம் இடம். அதனால தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் இந்த மாதத்துல உங்களுடைய தொழிலை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழிலுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். யாராவது நம்ம தொழிலுக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுவாங்களா, இன்வெஸ்டர்ஸ் வருவாங்களான்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மார்ச் மாதத்துல அதற்குண்டான ஒரு நிவாரணம்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு மாதத்தின் பிற்பகுதியில பெயர்ச்சி ஆகிறார். அதனால சில விஷயங்கள், குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் தடையாக இருந்தாலும் இந்த மாதத்துல அதற்குண்டான முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. விருச்சிக ராசி என்பர்களுக்கு இயற்கையாகவே குழந்தை பேர்ல தடைகள் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனையின் பேர்ல தான் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு கலத்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த திருமண உறவுன்றது வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பாதான் இருக்கும். ஏன்னா லைஃப்ல அடுத்த ஒரு பார்ட்னரோட நம்ம பயணிக்க போறோம். அந்த பார்ட்னர் நம்மளுக்கு நல்ல விதமா இருக்கணும், நம்மளை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒரு பார்ட்னரா இருக்கணும். அடுத்து நம்மளுடைய தேவைகளை எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு பார்ட்னரா இருக்கணும். நம்மளும் நம்ம குடும்பமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையணும். என்னைக்கு நம்ம திருமண உறவுல நம்ம போறோமோ அன்னையில இருந்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்ற ஒரு பொதுவான எண்ணம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதனால அந்த திருமண உறவை தேடும் போது மிக எச்சரிக்கையோட ஒரு நல்ல கவனத்தோட நீங்க தேடுவீங்க. அது எல்லாமே நீங்க நினைச்சபடி, நீங்க என்னென்னலாம் எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த திருமண வாழ்க்கையில இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. ஏற்கனவே திருமண வாழ்க்கையில கசப்புகள் இருக்கு, எங்களுக்கு பிரியக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும், நானும் அவரும் எங்க 2 பேருக்கும் ஒத்தே வர மாட்டேங்குது, திருமணம் ஆன ஒரு வருஷத்துல இருந்தே நிறைய பிரச்சனைகளை நாங்க சந்திச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த மாதத்துல நீங்க கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து பேசுங்க. உங்களுக்கு உண்டான குறைகளை சொல்லுங்க, அவர்களுக்கு உண்டான குறைகளையும் சொல்லுங்க. 2 பேரும் எந்த மாதிரியா இருக்கணும் அப்படின்றத மனம் விட்டு பேசுங்கள். ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியும் அந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனம் திறந்து பேசும்போது
அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுன்றது இந்த மார்ச் மாதத்துல முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா மனம் விட்டு பேசாமலேயே எனக்கு அவருக்கு பிடிக்கல, அவருக்கும் எங்களுக்கும் பிடிக்கல, இல்ல எங்களுடைய அம்மாவுக்கு ஒத்து போகல அப்படின்ற மாதிரியாகலாம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். அது எல்லாமே மனம் விட்டு பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அந்த திருமண உறவுல ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு அமைப்பு ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பத்துல இருந்து வெளியில வர்றது நல்லது. ஏன்னா நிறைய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு அந்த வாழ்க்கையில நீங்க பயணிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க பயணிக்கும் போது அந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம நீங்க அந்த இடத்துல இருந்து வெளியேறதுக்கு பதிலா கூட்டு குடும்பத்துல இருந்து நீங்க வெளியில வந்து கொஞ்ச நாள் தனியா இருந்துட்டு அதுக்கப்புறமாக அந்த உறவுகள் முறைகள் சரியானதுக்கு அப்புறம் நீங்க சேர்ந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பிரிவுகள்ன்றது இந்த இடத்துல இல்லாம இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. அதனால மேக்சிமம் சில விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்கு பாருங்க விருச்சிக ராசி அன்பர்கள். அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், ராகு இந்த 3 கிரகங்கள். புதனாகப்பட்டவர் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி, அடுத்து அஷ்டமாதிபதியும் கூட. அஷ்டமாதிபதி இப்போ ஒர்க் ஆகாது, ஏன்னா அங்க 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அந்த புதன் 11ஆம் இடத்திற்குண்டான வேலையை மட்டும்தான் செய்வாரு. அதனால லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு தொழில்ல நிறைய வருமானம், வேலையில இருந்த அந்த சக ஊழியர்களின் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம். அடுத்து அங்க பதவி உயர்வு. ஆனா புதன் அங்க நீச்சமாகிறாரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இதுல எல்லாம் நிறைய விஷயங்கள் மாற்று நடந்தாலும் அங்க உங்களுக்கு பெரிய அளவுக்கு அது உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணாது. உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு, புகழ், பதவி எல்லாமே கிடைச்சாலும், வருமானம் எல்லாமே கிடைச்சாலும் நீங்க என்ன பண்ண போறீங்க விருச்சிக ராசி என்பர்கள், இந்த வேலையை விட்டு நம்ம வேற வேலைக்கு சென்றா என்ன அப்படின்ற மாதிரியாக நினைக்க தோணும். அதுதான் அந்த ராசி அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு நன்மைகளே உங்களை தேடி வந்தா கூட அதை அனுபவிக்கக்கூடிய யோகமான காலகட்டம் இந்த மார்ச் மாதத்துல இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இல்லை. அதனால உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. கொஞ்சம் நிதானமா இருக்கு. அந்த கிடைக்கக்கூடிய லாபங்களை அனுபவிப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள்னு நீங்க பாத்துட்டீங்கன்னாலே கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகளை மட்டும் எடுத்துக்கோங்க. விருச்சிக ராசி என்பர்கள் உங்களுடைய எண்ணங்கள் எதிர்மறையாக இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் மட்டுமே இந்த மார்ச் மாதம் இருக்க போது. தனுசு ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. வக்ர நிவர்த்தி அடைஞ்சாச்சு. பிப்ரவரி மாதத்திலேயே அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால 6ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம், உங்களுடைய சுகஸ்தானாதிபதியும் கூட. அந்த சுகஸ்தானத்துல கிரகங்கள் இருக்கிறதுனால அவர் இப்போ உங்களுடைய ராசியை மட்டுமே தான் ஆக்டிவேட் பண்ண போறாரு. அந்த உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மார்ச் மாதத்துல முக்கியமான பலன்ல ஒண்ணு என்னன்றதுன்னா இந்த பழி வாங்கக்கூடிய எண்ணத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது. இது எல்லாமே உங்களுக்கே தெரியும். யார் யாரெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள், யார் யாரெல்லாம் எதிரிகள், யார் யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க அப்படின்றது தெரியும். அவர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருங்க. இந்த மார்ச் மாதத்துல விலகி இருந்துட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் வராது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல 3 கிரகங்கள் நல்ல திறமையா இருக்கு. அதுல என்ன ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய கர்மஸ்தானாதிபதி நீச்சமாயிடுறாரு, உங்களுடைய லாபஸ்தானாதிபதி உச்சமாயிடுறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாக்கிய ஸ்தானாதிபதியும் மாதத்தின் பிற்பகுதியில
உங்களுடைய சுகஸ்தானத்திற்கே வராரு. பாக்கியஸ்தானம், கர்மஸ்தானம், லாபஸ்தானம் இது மூணுமே ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இதெல்லாம் சேர்ந்து அந்த சர்ப்பத்தினுடைய ஆதிக்கத்துல இருக்கும் போது சின்ன ஒரு ஒரு முயற்சிகள் எடுக்கும் போது அதுல ஒரு சின்ன ஒரு மன தொந்தரவுகள் வரலாம், ஒரு சின்ன பிரச்சனைகள் வரலாம். அதுல இருந்து ரிலீவ் ஆயிடுவீங்க. உடனே டக்குன்னு அடுத்த நாளே உங்களுக்கு அதுல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிடும். இப்படிதான் இந்த சுகஸ்தானம் இந்த மாதத்துல உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல தொழில்ல எந்த முயற்சிகளும் எடுக்க வேண்டாம். ஏன்னா அந்த தொழிலுக்கு உண்டான அந்த கர்மாதிபதி உங்களுக்கு நீச்சமா இருக்கிறதுனால நீங்க என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அது பெரிய அளவுக்கு அங்க பாதிப்பை கொடுக்காது. அதனால சிறு சிறு முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அது எதுவும் பெரிய பாதிப்பை கொடுக்காது. ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயமா நீங்க செய்றீங்க, ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனியும் அந்த 4ஆம் இடத்துல மாதத்தின் பிற்பகுதியில சேர்றதுனால தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் விஷயமாக நிறைய மூலதனங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். தொழில் சம்பந்தமாக, அடுத்து வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான சில முயற்சிகள் சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். யார் யாருக்கெல்லாம் நல்ல வேலை வேணும், அல்ல வேலையில பாதிப்புகள் இருக்கு, என்னால அங்க வேலை செய்ய முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ தனுசு ராசி அன்பர்கள், பழைய வேலையிலிருந்து புதுதாக வேலைக்கு மாறுவதற்குண்டான ஒரு தருணமும் கூட. ஏன்னா அந்த 3ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த உபஜய ஸ்தானாதிபதியும் 4ஆம் இடத்துக்கு சஞ்சரிக்க போறார். அதனால மிகப்பெரிய அளவுல இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஒரு நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு, ரொம்ப வருடம் கழிச்சுதான் சொல்லணும், அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் வரவே வராது, வந்திருக்குது இந்த மாதத்துல. அதனால மிகப்பெரிய அளவுல நன்மைகள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு தருணம். புதுசா பாத்தீங்கன்னா முக்கியமா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம். இந்த தனுசு ராசி அன்பர்கள் அனுபவிக்காத சொத்துக்களே கிடையாது. பெரிய அளவுக்கு சொத்துக்களையும் அனுபவிச்சிட்டீங்க, ஒரு சின்ன குடிசை வீட்லயும் இருந்து வாழ்ந்துட்டு வந்துட்டீங்க. ஆனாலும் உங்களுக்கு இப்போ புதிதாக சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. புதுசா மாணவ பருவங்களாக இருக்கிறீங்க, ஒரு வெளி உலகத்துக்கு வரீங்க, வேலை பார்க்கக்கூடிய ஒரு உலகத்துக்கு வரீங்க, இல்ல ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு வரீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா தான் எல்லாம் நடக்க போகுது. உங்களை கேட்டுதான் எல்லாமே எல்லாருமே செய்வாங்க. ஏன்னா அந்த பாக்யாதிபதி, கர்மாதிபதி, லாபாதிபதி எல்லாருமே 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால மிக பெரிய அளவுல இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே உங்களுடைய மனம் ரீதியான, உங்களுடைய சிந்தனை ரீதியாக, உங்களுடைய எண்ணங்கள் ரீதியான ஒரு மாற்றங்கள். இந்த எண்ணங்கள் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம இதை வளர்ச்சி அடைஞ்சிடணும், நம்மளுக்கு இவ்வளவு பெரிய சொத்துக்கள் வேணும், நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியை நோக்கி, ஒரு சுகத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணம். இதுல முக்கியமா இந்த தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நேரம் என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலயும் ஒரு நன்மைகள் இருந்தாலும் ஒரு குறைகள் இருக்கத்தானே செய்யும். அதனால கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு தருணம் பாத்தீங்கன்னா, தெரியாத நபர்களிடம், 3ஆம் நபர்களிடம், அதாவது யாராவது ஒருத்தர் 3ஆவது நபர் உங்களுடைய ஃபேமிலி இன்டர்ஃபரன்ஸ்குள்ள வராரா, இன்டர்ஃபேர் ஆகுறாரா, அவர் உடனே நீங்க கட் பண்ணி விட்டுருங்க. அததான் முதல்லயே சொன்னேன் உங்களுக்கு. 6ஆம் இடத்துல அந்த குரு இருக்கும்போது உங்களுக்கு சதி செய்யக்கூடிய ஆட்களிடமிருந்து விலகி இருப்பது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக ஒரு உசிதமான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு மாதம். அதனால நீங்க இந்த மாதத்துல உங்களுக்கு தெரியாத 3ஆவது நபரை நீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்காம இருந்தீங்கன்னா மிக பெரிய அளவுக்கு ஒரு நன்மைகளை அனுபவிச்சிருப்பீங்க. இல்ல அவர் எனக்கு தெரிந்த நண்பர் தான், அவர் எனக்கு தெரிந்த உறவினர் தான், என்னுடைய ஒய்ஃபை சேர்ந்தவங்க தான், என்னுடைய ஒய்ஃபுக்கு தோழிகள் தான், இல்ல என்னுடைய கணவரை சேர்ந்தவங்க கணவர்களுடைய நண்பர்கள் தான், இப்படி நீங்க அவர்களை உங்களோட உள்ள சேர்க்க சேர்க்க இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அவர்கள் மூலமாகவே சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவெடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகுவை நம்ம கவனிக்கணும், அதே சமயம் 10ஆம் இடத்துலயும் கேதுவை கவனிக்கணும். சில தேவையில்லாத தொடர்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில விரிசலும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. இதெல்லாம் போனது போகட்டும், நம்ம வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா,
இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு பெருமளவு லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம். நல்ல வசதி வாய்ப்புகளோட இதுவரைக்கும் அந்த வெளிநாட்டுல தனுசு ராசி என்பர்கள் ஒரு வாடகை வீட்லயோ இல்ல ஒரு லீஸ்ல ஹவுஸ்லயோ இருந்திருப்பீங்க. இப்போ சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்குன்னு ஒரு சொந்தமா வெளிநாட்டுல இன்னொரு கண்ட்ரில நீங்க வாங்கும் போது அது எவ்வளவு ஒரு பெருமை. எனக்குன்னு இந்த ஊர்ல பிறந்தவன் நான் இங்க வந்து என்னுடைய சொந்தமா வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு கர்வம் தலை தூக்கக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு. அதனால சொந்தமாக யார் யாரெல்லாம் அங்க வாடகைக்கு இருக்கிறீங்களோ அவர்கள் எல்லாருமே சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு தருணம், வீடு கட்டக்கூடிய ஒரு தருணமும் கூட மிக அழகாக நேர்த்தியாக ரொம்ப ரசிச்சு ரசிச்சு பார்த்து பார்த்து ஒவ்வொரு வீடையும் நீங்க அந்த ஒவ்வொரு இடத்தையும் நீங்க தீர்மானிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலையில பாத்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே சில விஷயங்கள் நல்ல புதுசாக ஒரு முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸ், அடுத்து உங்களுக்கு இன்கிரிமெண்ட், இது எல்லாமே தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய ஃபேமிலிய இது நாள் வரைக்கும் தனுசு ராசி என்பவர்கள் வெளிநாட்டுல நீங்க மட்டுமே இருந்திருப்பீங்க, ஃபேமிலிய ஊர்ல வச்சிருப்பீங்க. ஃபேமிலிய கொண்டு வருவதற்கு உண்டான சில முயற்சிகள் எடுத்தாலும் அதுல தடைகள், தாமதம், பிரச்சனை. தனுசு ராசி என்பவர்களுக்கு தான் சொல்லவே வேண்டாமே. ஒரு முயற்சி எடுக்கும் போது 10,000 தடைகள் வரும். ஒரே ஒரு முயற்சி தான் எடுப்பீங்க, ஆனா 10,000 தடைகள் வரும். அந்த மாதிரியான ஒரு தடைகள்லாம் இல்லாம ஃபேமிலியோடு குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்புள்ள மாதம் தான் இந்த மார்ச் மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. மகர ராசி என்பர்களுக்கு மார்ச் மாதத்துல இருந்து ஒரு நிறைய விடிவு காலங்கள், பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். 7.5 சனியிலிருந்து விடிவு காலம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக 7.5 சனி 7.5 ஆண்டு மட்டும் இருந்தா பரவாயில்ல மேடம், கிட்டத்தட்ட 15 வருஷமா 10 வருஷமா இருக்கு. நாங்களும் எந்த முயற்சிகள் தான் பண்றது, எது எடுத்தாலும் நிறைய ஒரு பிரச்சனைகள் தான் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு நிவாரணம், உங்களுடைய வலிக்கு மருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். எவ்வளவோ மாற்றங்கள், எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ இழப்புகள், எவ்வளவோ நிறைய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல ஒரு அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக ஒரே இடத்துலயே வேலை பார்த்து அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு விமர்சனங்களுக்கு ஆளாகி அந்த இடத்துல ஒரு குறுகி போய் கூனி குறுகி அந்த இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஏண்டா இந்த நிலைமைக்கு இருக்கிறோம் அப்படின்னு இருந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு விடிவு காலம். அங்கிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. மேடம் நல்லா சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, பெரிய குண்டை தூக்கி போட்டீங்க, அந்த வேலையை விட்டுட்டேன்னா நான் என்னுடைய குடும்பத்திற்கு நான் தான் உழைத்து சம்பாதித்து காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறேன், இப்படி நான் வேலையை விட்டுருவேன்னு சொல்லிட்டீங்களே, நான் என்னால முடியவே இல்லை மேடம், எனக்கு இனிமே வேலை கிடைக்குமா, எனக்கு வயசாச்சு. ஏன்னா மகர ராசி அன்பர்கள் பொதுவாகவே உழைப்பை விட இந்த வயதை கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு உழைக்கக்கூடிய திறமை இருக்கு, நல்ல ஒரு பேச்சு திறமை இருக்கு, நல்ல ஒரு நாலேஜ் எல்லாம் நிறைய இருக்கும். ஆனாலும் அந்த வயதை மாத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, எனக்கு வயசாயிடுச்சு, என்னால இனிமே இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது, எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு இனிமே யாரு வேலை கொடுக்க போறா, எனக்கு வயசாயிடுச்சு, நான் இனிமே எங்க இருந்து தொழில் பண்றது, இப்படி அந்த வயதை காரணம் காட்டிதான் இந்த மகர ராசி என்பர்கள் பயணிப்பார்கள். இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தை தரவே தராது. நீங்க ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து வெளியில வாங்க, வந்தாதான் உங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறும். ஏன்னா நீங்க சிம்பிளா இருந்துருவீங்க. மகர ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டே என்ன அப்படின்னா, அவர்கள் எந்த ஒரு எளிமையான வாழ்க்கையும் வாழ்ந்துருவாங்க. ஒரு பெரிய பெரிய வீட்டுல இருந்துட்டு ஒரு 4 பெட்ரூம் ஒரு 3 பெட்ரூம் வீட்டுல இருந்துட்டு நல்ல சுகமான ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இன்னைக்கு கடன்னால
அதனால ஒரு எளிமையான வீட்டுல இருக்கணும் அப்படின்ற போது மகர ராசி என்பவர்கள் அதை ஈஸியா அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் உங்களை சார்ந்து இருப்பவர்கள் அப்படி அடாப்ட் பண்ணிப்பாங்களா? மாட்டவே மாட்டாங்க. ஏன்னா மகர ராசி என்பவர்களுக்கும் அவர்களை சார்ந்து இருப்பவர்களுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும். மகர ராசி என்பவர்கள் கட்டாந்தரையில தான் படுக்கணும் அப்படின்னு படுத்தா கூட அவர்களை சார்ந்து இருப்பவர்கள் எனக்கு பெட்டு போட்டாதான் தூக்கம் வரும், ஏசி போட்டாதான் தூக்கம் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களாக தான் இருப்பாங்க. அதனால அவர்களுக்காகவாது நீங்க சில விஷயங்களை செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இந்த மார்ச் மாதத்துல இருந்து இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வரப்போகுது. இது ஒரு வளர்ச்சியை தருமா மேடம்? நான் திரும்பியும் இல்லாட்டி பின்னோக்கி செல்வேனா? என்னுடைய வாழ்க்கையில ஒரு இழப்புகளை திரும்பியும் சந்திப்பேனா? ஏன்னா வேலையை விடணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க எனக்கு அதுல அந்த ஒரு வளர்ச்சி இருக்குமா, இல்ல பின்னோக்கி வாழ்க்கையை செல்வேனா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி தான் இந்த பயணங்களே ஆரம்பிக்க போகுது. ஒரு இடத்துல நமக்கு சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போறாரு, உங்களுடைய ராசில இருந்து 3ஆம் இடத்துக்கு போறாரு. யார் யாருக்கெல்லாம் 7.5 சனி நீங்களே உங்களுடைய லைஃப்ல செக் பண்ணாங்கன்னா தெரியும். 7.5 சனி முடிஞ்ச உடனே ஒரு பார்ட் அப்படியே முடிஞ்சிடும். அங்க நீங்க என்னென்னலாம் செஞ்சீங்களோ, என்னெல்லாம் வாங்குனீங்களோ, கடன்லாம் வாங்குனீங்களோ, எங்கெங்கெல்லாம் அவமானப்படு அந்த பார்ட் அப்படியே முடிஞ்சிடும். அப்புறம் ஒரு புது அத்தியாயம் உங்களுக்கு தொடங்கும். அதுதான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு தொடங்க போது உங்களுடைய ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமண வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி அந்த சந்திரனாக இருந்தாலும் அந்த திருமண வாழ்க்கையில ஒரு பிடிப்பில்லாத ஒரு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்பவங்க இந்த மகர ராசி என்பர்கள். ஏதோ நீ கல்யாணம் பண்ண சொன்னாங்க, நான் வாழ்ந்தேன், நான் சொன்ன பேச்சு கேட்கறது இல்ல, அவங்களும் என் சொன்ன பேச்சு கேட்கறது இல்ல, எங்களுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு, என்னமோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரிதான் இருப்பாங்களே ஒரே ஒரு பிடிப்போட இந்த குடும்ப வாழ்க்கையை நடத்த சொன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதுல ஒரு எந்த விதமான ஒரு நாட்டமும் இருக்காது. ஆனால் இந்த மகர ராசி என்பர்கள் இப்ப வாங்கின அடியின் காரணமாக, 7.5 சனியின் விளைவின் காரணமாக அந்த குடும்பத்தின் மீது ஒரு பாசங்கள், ஒரு அரவணைப்பு, ஒரு நேசம் உருவாகக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா குடும்பத்துக்காக தலையில நிப்பாங்க. நான் என் குடும்பத்துக்காக நான் இதெல்லாம் செய்வேன், என்னுடைய குடும்பம் தான் எனக்கு முக்கியம். இது நாள் வரைக்கும் அந்த குடும்பத்துக்காக ஒண்ணுமே செய்யாத நபர்கள் இன்னைக்கு திடீர்னு எப்படி இப்படி மாறுறாங்க அப்படின்னா இதுதான் காரணம். உங்களுக்காக இன்னமே மகர ராசி என்பர்கள் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு தருணம். இத முதல்லயே பண்ணியிருந்தா நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டோமே அப்படின்னு மகர ராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தார்கள் என்கிட்ட கேட்கலாம். அவர்கள் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம் அனுபவிச்சுட்டாங்க. ஒரு வலியும் வேதனையும் இருந்தாதான் இன்னொரு பக்கம் அந்த அன்பும் பாசமும் கண்டிப்பா கிடைக்கும். அதனால அந்த குடும்பத்திற்காக ஒரு தன்னை மாற்றிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஆரம்பிக்க போது. இந்த மார்ச் மாதத்துல இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சூரியன், சனி இது எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாட்டு வாய்ப்புகள் 100% கிடைக்க போகுது. எக்ஸ்போர்ட் தொழிலாம் செய்யணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டுக்கு நான் ஏதாவது ஒரு உணவை அனுப்பலாம்னு நினைக்கிறேன், தொழில் செய்யலாம்னு நினைக்கிறேன், இங்க இருந்தபடியே சில விஷயங்களை அங்க ஆப்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு சாத்தியமான அமைப்புகள் வரப்போகுது. மகர ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய விரையாதிபதி ஆகப்பட்ட அந்த குருவாகப்பட்டவர் இந்த ராசிக்கு, மகர ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக செலவுகள், குழந்தைகள் மூலமாக தேவையில்லாத விரயங்கள், குழந்தைகள் மூலமாக எதிர்பாராத இழப்புகள், இப்படி எல்லாம் அடுக்கடுக்கா நம்ம சொல்லிட்டே போலாம். குழந்தைகளுக்காக சில செலவுகளை செய்வீங்க, கடன் வாங்கி செய்வீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பேரு அப்படி வேணும் அப்படின்னு, குழந்தை பாக்கியம் வேணும்ன்றவங்களுக்கு மருத்துவ செலவின் பேர்ல அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படும். அடுத்து 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சில துணிச்சலோடு செய்யக்கூடிய சில விஷயங்கள், எல்லாரும் இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பயந்து தடுத்தாலும்
கொடுத்தா கூட இந்த மகர ராசி என்பவர்கள் அதெல்லாம் ஒன்னும் செய்யாது, நம்ம செஞ்சே தீரணும் அப்படின்னு ஒரு துணிச்சலோட சில விஷயங்களை முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. மகர ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வளர்ச்சி, தொழில்ல வளர்ச்சி, வேலையில வளர்ச்சி, அடுத்த நீங்க இருக்கக்கூடிய இடத்துல சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம், அங்க இருந்த மாதிரியே மாணவர்களாக படிக்கிறதுக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வேலை கிடைக்கிறதுல எல்லாம் ரொம்ப சிரமங்கள் இருக்கும். அதாவது பெரிய பெரிய படிப்புகள் படிச்சோம், ஒரு பெரிய அளவுக்கு ஆராய்ச்சி பண்ற, அதாவது முனைவர் பட்டம் பெறக்கூடிய சில படிப்புகள் படிச்சும் அங்க வேலை இல்லாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு நிவாரணம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனாலதான் முதல்லயே சொல்லிட்டேன், உங்களுக்கு உண்டான வழிகளுக்கு ஒரு மருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த மார்ச் மாதம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. கும்ப ராசி என்பவர்களுக்கு மார்ச் மாதத்துல நிறைய ஒரு வலிகளுக்கு வேதனைகளுக்கும் ஒரு விடிவு காலம் அப்படின்ற கூடிய ஒரு வெளிச்சமான ஒரு அமைப்பு இந்த மார்ச் மாதத்துல இருக்க போகுது. மார்ச் மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருது ஒரு அக்கௌண்டிங் இயர் எண்ட் ஆகக்கூடிய ஒரு தருணம். ஆனா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு என்ன ஒரு ஞாபகம் வரும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையே முடிய போகுதோ என்னவோ இந்த மார்ச் மாதத்துல அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் அதிகப்படியாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் ஒரு வழி ஆக்கிட்டாரு கும்பராசி என்பர்களை விடாம புடிச்சு, யார் யாரெல்லாம் பழி வாங்கினாரு, யார் யாரெல்லாம் அந்த வாழ்க்கையில இருந்து எந்திரிக்க முடியாம இருக்கிறாங்க அப்படின்னா, அதிகப்படியான ஒரு ஆசைகளாக இருந்தவர்கள், அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு மேல இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினைச்சவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சவங்க, அதாவது இந்த வேலையே நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் நான் நல்ல ஒரு வேலையை பார்க்கலாமா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக இந்த வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறமா வேலையை தேடினவங்க, இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் வேலையே கிடைச்சிருக்காது. இப்படி இந்த கும்பராசி அன்பர்களினுடைய மனநிலையை பொறுத்து, அவர்களுடைய வசதி வாழ்க்கையை பொறுத்து சனி ஆகப்பட்டது மிக பெரிய அளவுல ஒரு கடுமையான ஒரு காலத்தை கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீதிமான்னு சொல்லவரு சும்மா இருப்பாரா? நீதிமான்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரி தான். இது என்னுடைய சொந்த வீடா இருந்தாலும் தப்பு செஞ்சவங்க தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ற அளவிற்கு, உப்ப தின்னவங்க தண்ணியை குடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு மிக பெரிய அளவை இந்த சனி பகவான் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு ஒரு பலனை கொடுத்துட்டாரு. மேடம் நாங்க ஒண்ணுமே தப்பு செய்யல, நான் நல்லாதான் இருந்தேன், ஆனாலும் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள், நான் எந்த ஒரு தூசிக்கோ துரும்புக்கோ எந்த ஒரு உயிருக்கோ நான் தீங்கு விளைவிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்துல கடுமையான பலனை அனுபவிச்சிருப்பாங்க. ஏன் அவங்க தப்பே செய்யாம ஏன் ஒரு கொடுமையான விஷயத்த கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கர்மாதிபதியும் சனி தானே. அவங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச தவறுக்கு இந்த காலகட்டத்துல, அதாவது சனி பகவான் கரெக்டான டயத்தை பார்த்து எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. இந்த டைம் வந்துரும், நம்ம அவங்களை வச்சு செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டயத்தை பார்த்து கரெக்டா கல்லடி அடிப்பாரு. அதுதான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு யாரா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய தொழில் அதிபர்களாக, பெரிய பெரிய தொழில் செய்வர்களாக, பெரிய பெரிய ஒரு அரசியல்வாதியாக இருந்தா கூட இந்த கும்பராசி அன்பர்கள் மீது எரியப்பட்ட அந்த கல்லாகப்பட்டது மிக அக்யூரேட்டாக எங்க அடிபடணுமோ அங்க அடிபட்டிருக்கும். அந்த அளவுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஒரு மிக பெரிய பேரிடர்களை கொடுத்த காலம் தான் கடந்த 2 வருடம். இப்ப இந்த மார்ச் மாதத்துல இருந்து கொஞ்சம் நிவாரணம், போனா போகுது நீ தப்பிச்சு போய்கோ அப்படின்ற மாதிரியாக கொஞ்சம் நிவாரணம் கொடுக்க போறாரு. அடுத்து என்ன செய்ய போறாரு? குடும்பஸ்தானத்துக்கு போறாரு. குடும்பஸ்தானத்துல ஏற்கனவே ராகு பகவான் வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாரு இந்த கும்பராசி என்பர்களை. கும்பராசி என்பர்களுக்கு குடும்பம் ரீதியாக சில மன வேதனைகளை, மன உளைச்சல்களை, கடுமையான ஒரு அசிங்கங்களை, அவமானங்களை இந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த ராகு பகவான் ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த மாதத்துல இருந்து நானும் கூட சேர்றேன் அப்படின்ற மாதிரியாக அந்த சனி பகவான் போறாரு. சனி பகவான் போறது அந்த அளவுக்கு குடும்பஸ்தானத்துல நல்லதை கொடுக்குமா அப்படின்னா, நான் மேலும் மேலும் சொல்ற மாதிரி தான், பழைய விஷயங்களே தான் நம்ம சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம் அப்படின்னா,
உங்களுக்கு எளிமையான வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் சனி பகவான் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. அதே சமயத்துல ஒரு பிரார்த்தனை, ஒரு வழிபாடு, ஒரு ஆன்மீக சிந்தனை இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த சனி பகவான் உங்களை தொடக்கூடிய அவசியமே கிடையாது. கும்பராசி என்பர்கள் யாராவது தவறான வழியில இருந்தா கூட நீங்க உங்களை திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களாவது உங்களுக்கு ஒரு நல்ல நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலங்களாக இருக்கும். ராகுவும் சேம் தான், டிட்டோ தான். நீங்க எந்த அளவுக்கு ஆன்மீகத்துல இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ஒரு தெய்வ வழிபாடு இருக்குதோ, எந்த அளவுக்கு ஒரு எளிமையா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ராகு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துருவாரு. ஆனா குடும்ப உறவுகளை கண்டிப்பாக உங்களுக்கு பிரிவுகளை கண்டிப்பா கொடுப்பாரு. ஏதாவது ஒண்ணுதான் அவரால் கொடுக்க முடியும். எல்லாத்துலயும் நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலியும் இருந்துக்கணும், பொருளாதார வளர்ச்சியும் இருக்கணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுடைய கூட்டு குடும்பமாக இருக்கும்போது வளர்ச்சியே இருக்காது. ஆனா தனி குடும்பமாக போகும்போது அதுல நிறைய வளர்ச்சிகள் இருக்கும். அததான் அந்த சனி பகவானும் ராகு பகவானும் செய்யக்கூடிய வேலைகள். ஏன்னா கலியுகத்துக்கு சில அசம்பாவிதமான ஒரு செயல்களை செஞ்சாதான் அந்த கலியுகம் நிறைவு பெறும். நம்ம இயற்கைக்கு மாறாக சில விஷயங்களை செய்யும் போதுதான் அந்த நம்மளுடைய தேவைகள் நிறைவேறும். அது மாதிரிதான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு சில விதமான ஒரு விஷயங்களை நீங்க துறக்கணும். நமக்கு குடும்பம் வேண்டாம், சில உறவுகள் வேண்டாம், நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் போதும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து தொழில் சம்பந்தமாக வரும்போது மூலதனம்ன்றது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா கும்பராசிக்கு 4ஆம் இடத்துல அந்த குரு பகவான், 2ஆம் வீட்டு அதிபதி அந்த குரு பகவான், 11ஆம் வீட்டு அதிபதி அந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் சம்பந்தமான முதலீடுகள், தொழிலுக்கு உண்டான தேவையான நிதி வளங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. இந்த கும்பராசி என்பர்கள் கிட்ட நமக்கு ஒண்ணு பிடிச்ச விஷயம் என்னன்னா, எது செய்யணும்னாலும் வேண்டாம் சொல்லாம உடனே செய்வாங்க. நீ இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும்ன்ற இந்த வரைமுறையே இருக்காது. நீ கீழே இறங்கி அங்க போய் அந்த மெஷினரிய இது பண்ணி நீ செய்யணும். ஒரு கூலி தொழிலாளியோட வேலையும் செய்யணும்னு சொன்னா செய்வாங்க. அடுத்து நீ அங்க மேனேஜர் போஸ்ட்ல போய் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொன்னா கூட அதையும் செய்வாங்க. அதுதான் அந்த கும்பராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த அளவுக்கு பல திறமைகளை கையில வச்சிருந்தும் தன்னுடைய திறமைகளுக்கு ஒரு அடக்கமாக, ஒரு நேர்த்தியாக, எந்த விதமான ஒரு பிரபகண்டாவும் இல்லாம ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியவர்கள் கும்பராசி என்பர்கள். உங்களுடைய மனதிற்கு ஏத்த மாதிரி, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி சில நல்ல வளர்ச்சியான காலம் இந்த மார்ச் மாதத்துல இருந்து கிடைக்க போகுது. ரொம்ப பயப்பட வேண்டாம். குடும்ப உறவுகள்ல சில விரிசல்கள் இருக்கு, இல்ல குடும்பத்துல ஒரு பண வருமானம் பற்றாக்குறையாக இருக்கு அப்படின்னா சில தெய்வ வழிபாடுகளை பண்ணுங்க. பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லா வந்துடும். இந்த கும்பராசி என்பவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்ற போது, நான் என்னுடைய கிளையன்ஸ் மூலமாக செய்த அந்த ஒரு ஆய்வின்படி பாத்தீங்கன்னா கும்பராசி என்பவர்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, உங்களுடைய இஷ்டத்துக்கு தெய்வத்தை வழிபாடு பண்றது, அதாவது கோயிலுக்கு போறது, கோயில்ல போய் அங்க போய் பேசுறது, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல ஒரு மன நிலையோடு நீங்க அந்த தெய்வ வழிபாட பண்றதே கிடையாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கண்ட டயத்துல போறது. இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா உங்களுடைய மனம் தான் சுத்தமா இருக்கணும். நீங்க நான்வெஜ் சாப்பிட்டீங்க அதெல்லாம் ஒரு விஷயம் இருந்தா கூட உங்க மனமாகப்பட்டது ஒரு தூய்மையான ஒரு எண்ணத்தோட இருக்கணும். அங்க போகும்போது ஐயோ நம்ம கோயிலுக்கு போகணுமே, நம்மளுடைய கஷ்டம் தீரணுமே அப்படின்னு ஒரு அவசரமா கிளம்புனீங்கன்னா அங்க போய் உங்களுக்கு தெய்வத்தை பார்த்த உடனே எதுவுமே பிரார்த்தனை பண்ண தோணாது. ஏதோ நம்ம பார்த்துட்டோம், சரி நம்ம பார்த்துட்டோம் அடுத்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்க இந்த மிளகு தீபம் ஏத்துறது, கும்பராசி என்பவர்கள் நிறைய பேர் தவறான ஒரு செயலை செய்றீங்க. மிளகு தீபம் அது யார் சொன்னாங்கன்னே தெரியல. அந்த மிளகு தீபம் ஏத்தவே கூடாது. மிளகுன்றது பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு ஈடான ஒரு பொருள், தானியம்.
அந்த தானியத்தை போய் அதுவும் கருப்பு கலர் துணியிலயோ எதுலயோ போட்டு அங்க கோயில்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க அப்படின்னு செய்யறது. அதெல்லாம் செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா மேலும் மேலும் பாவங்கள் வரும். அந்த பாவங்கள்னால உங்களுடைய குழந்தைகள் தான் கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி கண்ட கண்ட விஷயங்களை செய்து தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகிறவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் தான். இதெல்லாம் செய்யாம உங்களுடைய ஜாதகத்துக்கு என்ன தெய்வமோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த தெய்வத்தை பிடிச்சுக்கோங்க. இப்ப நமக்கு அம்மா அப்பான்னு இருக்கிறாங்க, ஏன் நம்ம அவங்கள நம்பிதான் எல்லாமே செய்யறோம். ஏன்னா நமக்கு வழிகாட்டுபவர்கள், நம்மளை ஒரு நல்ல வழிக்கு எடுத்து செல்பவர்களே நம்மளுடைய பெற்றோர்கள் தான். அப்படி இருக்கும்போது அவர்களை நம்ம விடாப்பிடியா பிடிச்சுக்கிறோம். இது ஒரு வயதுக்கு வர வரைக்கும் நம்ம அவர்களை விடாப்பிடியா பிடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேமிலி, நமக்குன்னு ஒரு குழந்தைகள் வரும்போது அந்த குழந்தைகள் நம்ம சொன்ன பேச்சு கேட்கணும். இதுதான் அந்த வாழ்க்கையினுடைய தத்துவம். அதே மாதிரிதான் உங்களுடைய ஜாதகத்துக்குன்னு ஒரு தெய்வங்கள் இருக்கும். அந்த தெய்வங்களை விடாப்பிடியாக பிடிச்சுக்கோங்க. நல்ல வாழ்க்கையில முன்னேற்றம் அடைங்க. அதற்கு ஒரு தொடக்கமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்க போது. மீனராசி என்பவர்களுக்கு மார்ச் மாதத்துல ஜென்ம சனியினுடைய தொடக்கம். இந்த ஜென்ம சனியின் தொடக்கம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு நிதி ஆண்டு இப்ப முடியக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு இப்போ ஒரு வாழ்க்கையில ஒரு 7.5 சனியின் தொடக்கமாக தான் சொல்லணும். ஏன்னா விரய சனி சில தேவையில்லாத விரயங்களை உங்களுக்கு தொழில் ரீதியாக கொடுத்திருக்கிறாரு, வேலை ரீதியாக மன ரீதியாக நிறைய விரயங்களை கொடுத்திருக்கிறாரு இந்த மீனராசி என்பவர்களுக்கு. இப்ப கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்துகிட்டு பல்வேறு விதமான ஒரு குளறுபடியான ஒரு விஷயங்களை வாழ்க்கையில நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தகுந்த மாதிரி இந்த மீன ராசி என்பர்கள் நிறைய விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா 1000 குழப்பங்கள். குழந்தை இருக்கிறதுனால இந்த மீனராசி என்பர்கள் அமைதியா இருக்கிறாங்க. அந்த குழந்தைன்ற ஒரு இது இல்ல அப்படின்னா இவர்கள் என்னைக்கோ பிரிந்து சென்றிருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட குளறுபடியான ஒரு விஷயங்கள், தேவையில்லாத ஒரு உறவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள், நல்லா இருந்த அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு சிதைந்து ஒரு சின்னாபின்னமாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது ராகு பகவான் மேஷ ராசியில இருக்கும் போதே இந்த மீன ராசி அன்பர்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்க. கடந்த 2 வருடத்திற்கு முன்னாடியே மிக பெரிய பெரிய வேதனைகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு எதுவுமே இல்லை, நாங்க தனிமரமாக இருக்கிறோம், இங்க வந்து என்னைய ஜென்ம சனி என்ன செய்ய போறாரு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் கேள்விக்குறியெல்லாம் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். சனி பகவான் அந்த 7.5 சனி வருது அப்படின்னாலே இந்த மார்ச் மாதத்துல இந்த கவனமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். சில விஷயங்கள் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல நிறைய முயற்சிகள்ல வெற்றிகளை கொடுக்கும். நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த பிசினஸ்ல நல்ல ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க சில பேரோட பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். அதுலயும் பார்ட்னர்ஷிப் தொழிலெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதனாகப்பட்டவர் நீச்சமா உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஸ்னால பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்காது. ஆனா அவங்கள நோக்கிதான் நீங்க பயணிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அவங்களாலதான் உங்களுக்கு எல்லாமே நடக்குது அப்படின்ற ஒரு மாயையோடு நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு தருணம். ஆனா உங்களுடைய உழைப்பு மட்டும்தான் அங்க வேலை செய்ய போகுது. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான் அங்க வேலை செய்ய போகுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. அதனால இந்த பார்ட்னர்ஸ் அப்படின்ற அந்த தொழில்ல இருக்கக்கூடிய பங்காளிகள் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு லாபமும் கிடையாது. உங்களுடைய லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சனியாகப்பட்டவர் ஜென்ம சனியாக உருவெடுக்கிறார். ஜென்ம சனியாக உருவெடுக்கும் போது சில அந்த லாபம் சம்பந்தமான இழப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தருணம். ஏதோ ஒரு விஷயத்துல லாபம் சம்பாதித்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல அதை இழப்புகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மார்ச் மாதம் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா சில முடிவுகள்லாம் எடுக்கிறீங்கன்னா இது இருக்கிறது இருக்கட்டும், அது நம்ம அதுக்கப்புறமா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை தள்ளி போட்டுக்கிட்டே வாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடுறதன் மூலமாக நீங்க அந்த விஷயத்துல பெருமளவு வெற்றியை காண முடியும். இப்போ சில விஷயங்கள் என்ன, குடும்பம் சம்பந்தமாக எடுக்கும் போது
பேச்சுவார்த்தைகள் செய்யுங்க. அதுக்காக அந்த இடத்துல ஒரு வெட்டு 1 துண்டு 2ன்னு முடிவு எடுக்காதீங்க. நீ இருந்தா இஷ்டம் இருந்தா இரு, இல்ல வீட்ட விட்டு வெளில போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. அந்த வார்த்தை தான் அடுத்து வரக்கூடிய ஒரு 5 வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு முக்கிய வார்த்தையா இருக்கும். நிறைய பேருக்கு அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும். மேடம் ஜென்ம சனி எங்களுக்கு மார்ச் மாதம் தானே வருது. ஆனா எனக்கு ஜனவரி மாசமே இந்த வார்த்தைகள்லாம் போயிடுச்சு. தேவையில்லாம ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா அந்த பேச்சையே விடாப்பிடியா பிடிச்சிட்டு என்னுடைய மனைவியோ என்னுடைய கணவரோ அப்படி ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான அந்த வார்த்தைகள் மூலமாக சில பிரச்சனைகள் உருவெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போலாமா மேடம், எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, வெளிநாட்டுக்கு எல்லாம் போலாமா, இந்த ஜென்மசனி எனக்கு வெளிநாட்டுல ஒண்ணும் பண்ணாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டுக்கு எல்லாம் போலாம். அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. 7.5 சனி ஆரம்பிச்சாலே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றம் செய்வது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த 7.5 சனி பொழுதுதான் இருக்கிற இடத்துல அப்படியே கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க. நம்ம 7.5 சனி நடக்குது, எங்கேயும் போயிடக்கூடாது, நமக்கு எங்கேயாவது பெரிய ஆபத்து வந்துரும், அங்க இருக்கிறதே ஆபத்து தான், அதை உணராமலேயே நான் இங்கதான் இருப்பேன்னு விடாப்பிடியாக ஒரு ஸ்திரத்தன்மையோட இருப்பாங்க. அதனால அதெல்லாம் எடுக்காதீங்க. எங்க வாய்ப்புகள் கிடைக்குதோ அதை நோக்கி பயணிக்க பழகிக்கோங்க. மீனராசி என்பர்கள் நிறைய ஒரு மாற்றங்களை தரும். இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணணும், வேற வீடு மாற்றலாமா, இல்ல புதுசாக ஒரு சொத்துக்கள் வாங்கலாமா, சொந்தமாக வீடுகள் வாங்கலாமா அப்படின்னு கேக்குறவங்க கண்டிப்பா வீடு வாங்குறவங்க கடன் வாங்கி வாங்காதீங்க. கடன் வாங்காம வீடும் வாங்க முடியாது. உங்களுடைய வருமானத்திற்கு உகந்த மாதிரியான ஒரு பிளான் போடுங்க. உங்களுடைய வருமானத்திற்கு அதிகமாக இப்ப நீங்க வாங்குற வருமானம் உங்களுக்கு லோன் மாசத்துல ஒரு 30,000 ரூபாய் போலாம் அப்படின்னா நீங்க 50,000 ரூபாய் போகக்கூடிய அளவுக்கு வீடு பார்க்க கூடாது. 30,000 ரூபாய் போலான்னா அட்லீஸ்ட் 20,000 ரூபாய் இஎம்ஐ போகிற மாதிரி ஒரு வீடு பாருங்க. கண்டிப்பாக உங்களை அது ஒரு சிக்கனமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு ஹேபிட் வரணும். சிக்கனமாக செலவு பண்ண பழகிக்கோங்க. ஒரு ஆடம்பரமாக செலவு பண்றதை நிறுத்துங்க. நீங்க சில விஷயத்துல ஒரு ஆடம்பரமாக தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும், தன்னுடைய மனைவி நல்லா இருக்கணும், அப்படி செஞ்சுதானே இத்தனை நாள் வரைக்கும் அழிஞ்சு போனீங்க. அதனால இனிமேலாவது நல்லா ஒரு சிக்கனமாக செலவு பண்ண பழகிக்கோங்க. தேவையானதுக்கு மாத்திரம் பழகுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டீங்கனாலே நீங்க 7.5 சனியில ஒரு 3/4 கடலை தாண்டிடுவீங்க. இன்னும் 1/4 கடலை அந்த சனி பகவான் பார்த்துப்பாரு. ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ராசியிலேயே இன்னும் முக்கியமா பாத்தீங்கன்னா புதன் நீச்சமா இருக்கிறாரு, சுக்கிரன் உச்சமா இருக்கிறாரு. இது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் தான். அதனால ஒரு இடமாற்றம் நிறைய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக தான் இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு அன்பர்களுக்கு, மீனராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்துல அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த மீனராசி என்பர்கள் எது வேணாலும் அங்க வெளிநாட்டுல செஞ்சுக்கலாம். புதுசா வீடு வாங்கிக்கலாம், புதுசா வேலை மாறிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப இருக்கிற வேலை பிடிக்கல, வேலையை விடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா வேலையை விட்டுக்கலாம் தாராளமாக. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் புதுசா வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா கிடைக்கும். உங்களுக்கு மார்ச் மாதத்துல விடக்கூடிய வேலை மே மாசத்துல வேலை கிடைச்சிடும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அங்க சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம், புதுசா தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகம். ஸ்டூடெண்டா போனீங்கன்னா அங்க படிப்பை முடிச்சு நல்ல ஒரு பதவி, பெயர், புகழ், மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். நீங்க போகக்கூடிய அலுவலகத்துல உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். இப்படி எல்லாம் இந்த வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு இந்த மீனராசி என்பவர்களுக்கு நிறைய ஒரு சாதகமான பலனை இந்த மார்ச் மாதம் கொடுக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.